வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, உலகத்தின் அனைத்து திசைகளிலிருந்தும் இந்த இனிய மாலை பொழுதில் தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு நிகழ்த்துகிற இந்த இலக்கிய சந்திப்பில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். தும்பியினுடைய 137வது இலக்கிய சந்திப்பு. இதில் நீங்கள் அறிந்தவாறு கவிதை களஞ்சியம் என்கிற பகுதியும், கம்பராமாயண தொடர் உரையும், அதோடு 2 சிறப்பு நிகழ்வுகளாக கவிமாமணி புதிய செல்வராசன் அவர்களுக்கு பாராட்டு உரையும், என்னுடைய சொந்த ஊரில் இருந்து சிந்தனை சித்தர் RC குமார் அவர்களுடைய ஒரு சிற்றுரையும் இன்றைக்கு நாம் செய்மடுக்க இருக்கிறோம், கண்டு கழிக்க இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி இப்பொழுது நிகழ்வை செவ்வனே துவங்குவோம். முதலில் தமிழிசை பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறார்கள் அன்பிற்குரிய ரமணி அம்மாள் அவர்கள், பெங்களூரில் இருந்து. அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். அருமை அம்மா, ரொம்ப நன்றி. அருமை, மிக சிறப்பான தமிழ் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிற அன்பிற்குரிய அம்மா ரமணி அம்மாள் அவர்களை அன்போடு வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். இப்பொழுது வரவேற்புரை நல்குவதற்கு அன்பிற்குரிய பாவலர், அருந்தமிழ் காவலர் ஐயா இரா தேசாபிமானன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். அழைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி நன்றி. இன்றைய 137வது நிகழ்ச்சி கவிதை களஞ்சியம், கதையும் கவிதையும், கம்பரின் ராமாவதாரம், ராமாயண தொடர் உரை, பகுதி 23, கிட்கிந்தா காண்டம். இந்த நிகழ்ச்சி இதுவரை மிகச் சிறப்புற நடந்தேறி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது தமிழிசை தந்த அம்மா அவர்கள், கவிமாமணி பொதிகை செல்வராஜன் ஐயா அவர்கள், கவியருவி அவர்கள், நமது நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற ஞான வடிவேல் அவர்கள், இது போன்ற எண்ணற்ற கவிஞர்களையும் அறிஞர்களையும் சான்றோர்களையும் கொண்டிருக்கின்றோம். கூமாப்பா அவர்கள், கூமாப்பான்னு தான் வருத வழியே கூமாப்பா கபிலன்னு வரமாட்டேங்குது. ஏன்னா அவரையும் இவரையும் என்னால பிரிச்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் கவிதையை படித்துக் கொண்டிருக்கின்றேன், ரசித்துக் கொண்டிருக்கின்றேன், சுவைத்துக் கொண்டிருக்கின்றேன். கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், ரங்கசாமி கிருஷ்ணமூர்த்தி என்று வந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக 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 வென்று வரவேற்கின்றேன். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா.
நிகழ்ச்சியை தொடரலாம். அருமை ஐயா, ரொம்ப நன்றி. மிக சிறப்பான வரவேற்புரை வாசித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறீர்கள். தற்பொழுது அடுத்த பகுதிக்கு நாம் செல்வோம். அன்பிற்குரிய பெரியோர்களே, நாம் அனைவரும் அறிந்தவாறு, நம் அனைவர் உள்ளங்களும் மகிழ்ந்தவாறு, நம் அன்பிற்குரிய பாவலர் புதிய செல்வராசன் ஐயா அவர்கள் இனிமேல் கவி மாமணி என்று நம்மளால் அன்போடு அழைக்கப்பட போகிறார். பாரதி கலைக்கழகம் என்கிற ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு தமிழ்நாட்டின் தலைநகரில் பாரதி சுவராஜ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு பாரதியினுடைய புகழ்பாடுகிற அமைப்பு. எண்ணற்ற கவிஞர்கள், குறிப்பாக மிகச்சிறந்த கவிஞர்கள், தமிழ் ஆளுமைகள் அத்தனை பேரும் அங்கம் வகிக்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் ஒரு அங்கீகாரம் பெறுவது என்பது எல்லா படைப்பாளிகளுக்கும் ஒரு மாபெரும் கனவு. அந்த கனவை நனவாக ஏற்றிருக்கிற எங்கள் அன்பிற்குரிய புதிய செல்வராசன் அவர்களை தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு அன்போடும் மகிழ்வோடும் பாராட்டி வணங்கி வாழ்த்துகிறது. இந்த சிறப்பு சாதனையை, அவருடைய இந்த அங்கீகாரம் எங்கள் அன்பிற்குரிய கவி இளவரசர் ஐயா கூமாப்பா கபிலன் அவர்களை சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கவிமாமணி பட்டத்தை குறித்து அவரை பாராட்டி ஐயா கூமாப்பா கபிலன் அவர்கள் பேசுவார்கள். வணக்கம். வணக்கம். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் நிறுவனர் எனது அன்பிற்குரிய ஞானவடிவேல் ஐயா வணக்கம். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் 137வது நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற தமிழ் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வணங்குகின்றேன். கவிதை களஞ்சியம் தொடர் உரை நிகழ்த்தவிருக்கின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற இலக்கிய கடல் கவி அருவி கா.உ.கி. ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். முன்னதாக தமிழ் வாழ்த்து பாடல் பாவேந்தர் பாடலை மிக இனிமையாக பாடிய ரமணி அம்மா அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். அதேபோல மிக அருமையாக சுருக்கமாக வரவேற்புரை நிகழ்த்திய இரா தேசாபிமான அவர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று 3 படலங்களை பற்றி பேச இருக்கின்றார்கள். ஆகையினாலே நான் என்னுடைய பொதிகையாரை பற்றிய வாழ்த்து கவிதை மிக சுருக்கமாக வழங்க விரும்புகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற சித்தர் அவர்களையும் வருக என்று வணங்கி வரவேற்கின்றேன். திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்று பொதிகை மு செல்வராசன் ஐயா அவர்களை சிறப்பு வாழ்த்துக்களை சொல்லி அவருக்கான வாழ்த்து கவிதையை நான் வழங்குகின்றேன். பொதிகையார் என்று சொன்னாலே எனக்கு வந்து பொறுமையார் தான் என்று ஞாபகத்திற்கு வரும். எதிலையுமே ஒரு நிதானம், எல்லோரையும் மதிக்கின்ற பண்பு, அத்தகைய சிறப்பு வாய்ந்த பொதிகை மு செல்வராசன் அவர்களுக்கு பாரதிய கலைக்கழகம் சில நாட்களுக்கு முன்பாக கவி மாமணி என்ற விருதினை வழங்கி கௌரவித்திருக்கின்றது. அதற்கு முன்பாக அவர்கள் நிறைய விருதுகளை வாங்கியிருந்தாலும் கூட நாம் எப்பொழுதுமே பிறந்த குழந்தையைத்தான் கொஞ்சி மகிழ்வோம். அதே போல இன்று அவர் புதிதாக விருதினை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே கவி மாமணி பொதிகை மு செல்வராசன் ஐயாவை வணங்கி நான் வாழ்த்துரை தொடங்குகின்றேன். அவரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய வல்லமை தாராயோ என்ற புத்தகத்தை நான் படித்துவிட்டு ஒரு கலந்துரையாடல் குழுவிலே ஒரு 35 நிமிடம் பேசினேன். ஒரு மரபு கவிதையிலே செறிந்த புலமை உடையவர் என்று சொன்னால் அது நம்முடைய கவி மாமணி பொதிகை மு செல்வராசன் ஐயா அவர்கள்தான். சில நேரம் அவருடைய கவிதைகளிலே தென்றல் வீசும், சில நேரம் புயல் வீசும். ஆனால் முகத்தில் பார்த்தால் எதுவும் தெரியாது, அந்த சூடே இருக்காது. அப்படிப்பட்ட மிக அருமையான ஒரு கவிஞர் பொதிகை மு செல்வராசன் ஐயா அவர்கள். காலையில் கூட நான் வல்லமை தாராயோ என்ற நூலினை நான் படித்து கொண்டிருந்தேன். அதிலே வல்லமை தாராயோ என்ற தலைப்பிலே ஒரு 4 வரிகளை சொல்லி நான் அவருடைய வாழ்த்தை சொல்லி முடிக்கின்றேன். எத்தனையோ எத்தர்கள் எழுந்திங்கு வந்த பின்னும், வல்லமை தாராயோட தலைப்பில் எழுதினது 4 வரி. எத்தனையோ எத்தர்கள் எழுந்திங்கு வந்த பின்னும்
அத்தனையும் அழிக்கின்ற ஆற்றல் ஒன்று தாராயோ. புத்தனாகி வந்தாலும் புழுதியிலே புரட்டுகின்ற எத்தரையும் விரட்டுகின்ற வல்லமையை தாராயோ என்று அவர் அந்த கவிதை தொகுப்பிலே குறிப்பிட்டிருப்பார்கள். மிக அருமையான, எனக்கு பிடித்த அந்த கவிதை. அதே போல நம்முடைய நிகழ்ச்சிக்கு அடிக்கடி வந்து போகின்ற ஹரி கோபாலகிருஷ்ண ஐயா அவர்களை பற்றி இந்த நூலிலே குறிப்பிடுகின்றார்கள். ஹரி கிருஷ்ண கோபாலை அன்னை தமிழ் தினம் போற்றும், அறிஞரெல்லாம் போற்றிடுவார், அன்புமனை தினம் பொழிந்து 75 என்று இவர் வயதை சொன்னாலும், ஹரி கோபாலகிருஷ்ணன் 75 என்று இவர் வயதை சொன்னாலும் முழுவதுமாய் நம்பிடவே மனமதுவும் ஒப்பவில்லை. தமிழ் அரங்கம் எங்கெனினும் தவறாமல் சென்றிடுவார், அமிழ்தம் போல் பேச்சாலே அனைவரையும் ஈர்த்திடுவார் என்று நம்முடைய ஏரிக்கரை ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களை பற்றி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவருடைய நூல் முழுதும் நான் படித்து பார்த்தேன். ஏறக்குறைய 80 கவிதைகள் இவர்கள் படைத்திருக்கின்றார்கள். மிக அருமையான கவிதை. 80ஐயும் சொல்ல நேரம் கிடைக்காத ஞானவடிவேல் என்னை கொடுத்திருக்க நேரம் 3-4 நிமிடங்கள், அதற்குள்ளே முடிக்கின்றேன். வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றார் அல்ல பாரதி. அதை போல இவர் சொல்கின்றார், வேடிக்கை மனிதரை போன்ற தலைப்பிட்டு பாடுகின்றார். பிறந்த பயன் அறியாமல் பிதற்றிவிட்டு பெரும்பழியை என்னாலும் செய்து நின்றால் உறவுகளும் ஒதுக்கிவிடும் உண்மையென்றோ, உதவாத பொருளாகி ஓரம் தள்ளும் வேடிக்கை மாந்தரன மாய்ந்து போகும் வழிமுறையை மனத்தினிலே மாற்றி வைத்து ஓடி ஓடி உதவி விடு, உலகம் உன்னை ஓயாது புகழ்ந்து விடும் உண்மை என்றோ என்று அவர் வேடிக்கை மனிதரை போல் என்ற கவிதைகளை குறிப்பிடுகின்றார்கள். இப்படி நிறைய கவிதைகள், நேரம் கருதி நான் எல்லாவற்றையும் தள்ளிவிடுகின்றேன். இன்னொரு சந்தர்ப்பம் வாய்க்கும்போது அவற்றை சொல்கின்றேன். இந்த கவிதையில் பூங்காற்றே என்னை தீந்தமிழ் கேட்கட்டும் என்றவர் இந்த புத்தகத்தின் தலைப்பிற்கு எழுதியிருக்கின்ற கவிதையிலே 4 வரிகள். தொன்று தொட்டு காத்து வந்த பண்பாட்டு நெறிகொண்டு வான் போற்ற வளர்ந்திடுவாய் தமிழே, குன்றாத குன்றனவே குறை கலந்து நீ வாழ்ந்து குவலயத்தை ஆண்டிடுவாய் தமிழே. நல்ல மரம் எப்படி வந்து விழுது பாருங்க. தென்றலென என்றென்றும் தமிழ்ந்தம்மை தீண்டுகின்ற தனிமையிலே இருந்திடுவாய் தமிழே, ஒன்றுபட்டு தமிழரெல்லாம் ஓரணியில் நிற்பதற்கே எம்மை என்றும் தீண்டு நீ தீந்தமிழே என்று இந்த நூலுக்குரிய தலைப்புக்குரிய கவிதையை மிக சிறப்பாக பொதிகாரர்கள் எழுதியிருக்கின்றார்கள். நூலை இப்போ படிக்கிறதே இல்லை என்றதை ஒரு 4 வழியில் சொல்றாரு. இந்த நூலையாவது வாங்கி எல்லாரும் படிக்கணும். அதுக்கு தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் நிறுவனர் ஞானவடிவேல் தான் அதுக்கு சரியான ஆள். அவர் தான் கொண்டு போய் சேர்ப்பார். நூல் படிக்கும் பழக்கமது தொலைந்து போச்சு, என்சீர் விருத்தத்தில் எழுதியிருக்காரு. நூல் படிக்கும் பழக்கமது தொலைந்து போச்சு, நன்னறிகள் எல்லாமும் மறந்து போச்சு, கூழ் குடித்து வாழுகின்ற வாழ்வின் போதும் கருத்துடைய நூல் படித்து உயர்வீர் நன்று என்று நூல் படிக்க சொல்லி அவர் எழுதிய கவிதை என்னை ரொம்ப கவர்ந்த கவிதை. இப்போ நான் நேராக அவருடைய புதுவை பாரதி நடத்திய மரபுப்பா போட்டியிலே முதற் பரிசினை பெற்ற கவிதையினை சொல்லி நான் என்னுடைய வாழ்த்தினை சிறு வாழ்த்தினை தருகின்றேன். அயராமல் நாட்டுக்காய் உழைத்து வந்தார் நேருவும் குழந்தைகளும் என்ற தலைப்பிலே நம்முடைய பொதிகையார் எழுதி பரிசு பெற்ற கவிதை. அயராமல் நாட்டுக்காய் உழைத்து வந்தார், அகிலத்தில் பாரதத்தை உயர்த்தி வைத்தார், துயர் துடைக்க 5 ஆண்டு திட்டம் கண்டு துணிவோடு நாடு அதனை காத்து நின்றார், பயம் காட்டி சீனர்கள் பாய்ந்த போதும் பதறாமல் பகையினையும் ஓட வைத்தார், தயங்காமல் பதரை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தரணி போற்றும் தலைவனாக நிமிர்ந்து நின்றார் என்று நேருவும் குழந்தைகள் என்ற தலைப்பில் எழுதியிருக்கின்றார். இப்பொழுது நான் வழங்குகின்ற 1 நிமிட வாழ்த்து. கவி மாமணி பொதிகையார் வாழ்க. பொதிகை மலையில் பூத்திடும் மலராய், பொதிகை மலையில் பூத்திடும் மலராய் பூமியில் சிலரே பிறப்பார், பொறுமை நிலையில் இருப்பது எப்படி, பொறுமை நிலையில் இருப்பது எப்படி பூமிக்கே சொல்லிக் கொடுப்பார், எதுகை மோனையுடன் கவிதை புனைபவரை எளிதாய் கற்றுக் கொடுப்பார், எதுகை மோனையுடன் கவிதை புனைவதை மிக எளிதாய் கற்றுக் கொடுப்பார்,
அதனால் நம்முடைய பொதுகையார் நம் இதயத்தில் தனி இடம் பிடித்தார். செல்ல பிள்ளையாய் தென்காசி ஐயாபுரத்தில் செல்லத்தாய் கருவில் இடம் பிடித்தார். நல்லவர் தந்தை முப்புடாதி அவர்களால் இளங்கலை பட்டம் படித்தார். பெருமைக்குரிய பிஎஸ்என்எல்லில் இவரை பணியாற்ற தேர்ந்தெடுத்தார். அகவை 60 எட்டும் வரை முதன்மை கணக்கியல் அலுவலராய் தன் பணியை முடித்தார். அவர் எழுதிய புத்தகங்களை வைத்து நான் 4 வரி சொல்கின்றேன். விடையில்லா கேள்வி இன்னொரு கர்ணன் இவர் வெளியிட்ட சிறுகதைகளாகும். விடையில்லா கேள்வி இன்னொரு கர்ணன் இவர் வெளியிட்ட சிறுகதைகளாகும். தடையில்லா தமிழ்நடையும் மரபும் இவரது தனிப்பெரும் சிறப்புகளாகும். வல்லமை தாராயோ பொதிகை சாரல் இவர் வடித்திட்ட கவிதைகளாகும். எல்லாம் நன்றாக ரத்தினக்கல் 2ம் இவர் எழுதிய புதினங்களாகும். பொன்னடியார் கலை மாமணி பொன்னடியார் முல்லைச்சர பொன்விழாவில் பொன்னொலி கவிஞர் விருது, பொன்னடி பதித்து வரும் சிவநேய பேரவை நட்பு கவி மாமணி விருது, முன்னிலை வகித்து வரும் தமிழ் இலக்கிய மன்றம் மரபு கவியரசர் விருது, பாரதிதாசன் கவிதை அமைப்பு கவித்தண்டலுடன் கண்ணதாசன் விருதும் தந்தது. இவர் பெற்ற விருதுகளை இவையெல்லாம். பாரதி கலைக்கழகம் சில தினங்களுக்கு முன் கவி மாமணி விருதினை அளித்து கௌரவித்தது. பூங்காற்றே என தீண்டு கவிதை நூல் பொதிகையாரின் 9வது நூலாகும். தீங்காற்றில் மரபு தேன் கலந்து தருபவரை தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு வாழ்த்துகிறது. தீங்காற்றில் மரபு தேன் கலந்து தருபவரை தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு வாழ்த்துகிறது. ஓங்கார புகழுடன் ஒப்பற்ற பொதிகையாரை வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறது. தேனுடன் பால் கலந்து கவி புனையும் பொதிகையாரை நானும் இன்று வாழ்த்துகின்றேன். தேனுடன் பால் கலந்து கவி புனையும் பொதிகையாரை நானும் இன்று வாழ்த்துகின்றேன். வானுடன் உறவு கொண்டுள்ள தாரகை எடுத்து வாடாத பாமாலை சூடுகின்றேன். வெள்ளித்திரை பாடல் குடும்பத்தினர் சார்பில் உளம் மகிழ பாடலை நான் பாடுகின்றேன். நல் இதய பொதிகையார் நல் இதய பொதுகை மு செல்வராசனை நம் அமுத கவி சார்பிலும் வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை ஐயா, மிக மிக சிறப்பு. மிக குறுகிய நேரத்தில் தங்களுக்கு தகவல் கொடுத்தாலும் ஒரு அற்புதமான கவிதையால் என்ன சொல்றது, கற்றாரே காமுருவன் கவிஞரை அவருக்கு ஏற்ற ஒரு கவிதையால், அதுவும் ஒரு மரபு சார்ந்த ஒரு கவிதையால் நீங்கள் வாழ்த்தியது மிகுந்த பொருத்தம். பொதுகை மு சிவராசன் ஐயாவுக்கு இன்னொரு கவிமாமணி பட்டம் கிடைத்தது போல இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே நன்றி அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கவிதை களஞ்சிய வழங்க அன்போடு அழைக்கிறேன். தமிழ் வாழ்த்து பாடலை பாடிய ரமணி பாலசாமி அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மதிப்புக்குரிய இரா தேசாபிமானன் அவர்களே, கவி மாமணி பொதிகை மு செல்வராஜ் அவர்களே, மதிப்புக்குரிய மிகச்சிறந்த கவிஞரும் அனைவரையும் ஊக்குவிக்கின்ற ஆகாயம் போன்ற மனம் படைத்த மன்னவனே ஒரு பாட்டு வரும். அது மாதிரி நம்ம கூமா கப்பா கபிலன் ஆகாயம் போன்ற மனம் படைத்த மன்னவன், அனைவரையும் ஊக்குவிக்கின்ற பாராட்டுகின்ற மிக சிறந்த இதயம் படைத்தவர். என்ற வகையிலே அவரையும் வணங்கி, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஆஷி குமார் மற்றும் ரங்கநாதன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வணங்கி இந்த கவிதை களஞ்சியத்தை தொடங்குகிறேன். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற பாடல் ஐங்குறு நூற்றிலே வருகின்ற ஒரு பாடல். சென்ற முறை பாட்டு போன்றுதான் இந்த பாடலும் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகின்ற ஒரு பாடல். அதுல ஒரு தலைவியினுடைய வீட்டுல திடீர்னு
எல்லாம் என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் ஏதோ பேசிக்கிறாங்க. அப்பாவும் அண்ணனும் ஏதோ பேசிக்கிறாங்க. அப்புறம் அண்ணனும் அம்மாவும் ஏதேதோ பேசிக்கிறாங்க. தம்பியும் அப்பாவும் இப்படி எல்லாரும் ஏதேதோ பேசிக்கிறாங்களே தவிர, எல்லாரும் ஏதேதோ கேட்கறாங்க, சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தலைவிக்கும், தோழிக்கும் ஒண்ணுமே புரியல. என்ன இது திடீர்னு இந்த மாரி இவ்ளோ கூட்டம் இருக்குது, எல்லாரும் பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஒண்ணும் புரியாததுனால, அவர் தன்னுடைய அம்மாவாகிய செவிலித்தாய், தலைவியினுடைய செவிலித்தாய், அவள கூப்பிட்டு, இந்த மாரி என்னம்மா, இது ஒரே பு கூட்டமா இருக்குது வீட்ல. கொஞ்ச நாள் எல்லாரும் வந்து வந்து போறாங்க. சொன்னாங்க, இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு மெதுவா ஆரம்பிக்கிறா. என்ன விஷயம் அப்படின்னு மெதுவா, ஒண்ணுமில்ல. மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் வந்து பார்க்கறாங்க. நொதுமலர், நொதுமலர் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டார், அயலார் வந்து தலைவனை தவிர அயலார் வந்து பார்க்கறாங்க. மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் வந்து பார்க்கறாங்க. பெண்ணுன்னு இருந்தா அப்படித்தானே இருப்பாங்க. எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அந்த வகையில வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ தலைவி தோழி சொல்றா, அவ இது என்ன வேற மாரி இருக்குது. நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு தலைவன் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போனானே, அவனுக்கு நீ கூட பாத்தியா, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேக்குறா. ஆமா, அவன் வந்துட்டு போனான். இப்ப என்ன அதுக்கு அவன் அப்படின்னு தலைவி செவிலித்தாய் கேக்குறா. அதுக்கு தோழி சொல்றா, ஒண்ணும் அந்த பக்கத்து மலையில இருக்கிறவன் தான் அவன். அவனுக்கும் நம்ம தலைவிக்கும் தொடர்பு இருக்கிறது. அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக காதலிக்கிறார்கள். மிகுந்த அன்பு செலுத்துகிறார்கள். ஆனா இங்கே நாங்களெல்லாம் சேர்ந்து அவனைத்தான் எங்க தலைவன் அப்படின்னு நினைச்சிருந்தோம். தலைவி கூட அவனைத் தவிர வேற யாரையும் விரும்பாதவளாக, மணமுடித்தால் அவனைத்தான் மணமுடிப்பேன் என்கிற நிலையிலே ரொம்ப உறுதியாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்க யார் யாரோ வந்து போகிறார்களே, இது என்ன காரணம் என்று சொல்லுகிறார். அதனால இப்ப இந்த தோழியானவள் தலைவியினுடைய எண்ணத்தை செவிலித்தாய்க்கு கடத்தி விட்டார். செவிலித்தாய் கடத்தி விட்டவுடனே அது நற்றாய்க்கு போய்விடும். நற்றாய்க்கு போனவுடன் முன்னிலை புறம் வழியாக நற்றாயினுடைய கணவன், அதாவது தலைவியினுடைய தந்தைக்கு போய்விடும். அதற்கு பின்னால அவருடைய சகோதரர்களுக்கு போய்விடும். இந்த அறத்தோட நிலை இப்படி முடிகிறது. இப்படி தொடங்கி இப்படி முடிகிற இந்த நிலையை அறத்தோட நிலை என்று அந்த துறையை சேர்ந்ததுதான் இந்த பாடல். தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கின்ற துறை என்கிற பகுதியை சேர்ந்தது. இதுல ஒரு சின்ன பகுதியை பார்க்கலாம். அந்த பாட்டு, அன்னை வாழி வேண்டு அன்னை, அன்னை வாழி வேண்டு, அன்னை வாழின்னு முதல்ல சொல்லிட்டா, தாயே நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டா. வேண்டு அன்னை அப்படின்னு நான் சொல்றதை நீ கொஞ்சம் விருப்பமா கேளு. ஏதோ சதட்டியா இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுற மாதிரி எல்லாம் கேட்காத, கொஞ்சம் விருப்பத்தோட கேளு, அப்பதான் மனசுல பதியும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறார். வேண்டு அன்னை புன்னை பொன்னிறம் விரியும் பூக்களு துறைவனை. புன்னை பொன்னிறம் விரியும். இந்த புன்னை பூக்கள் பொன்னிறமாக, உள்ளுக்குள்ளே பொன்னிறமாக இருக்கக்கூடிய அந்த புன்னை பூக்கள் அதிகமாக பூத்திருக்கின்ற ஊரை சேர்ந்த தலைவன் துறைவன். துறைவனை என்னை என்றும் யாமி. என்னை அப்படின்னா என்னுடைய தலைவன், அதாவது தலைவனுடைய தலைவன். என்னை யாமி, நாங்கெல்லாம் எங்களுடைய தலைவன் அப்படியே நினைத்து கொண்டிருவோம். ஆனால் இவ்வூர் பிரிது ஒன்றாக கூறும். ஆனா இந்த ஊர்ல பேசிக்கிறவங்க பேச்செல்லாம் பார்த்தா எங்க காதுல வேற மாதிரி விழுது. அந்த தலைவன் இல்லாம வேற ஒருத்தனை யாரோ திணிப்பது போல தோன்றுகிறது. பேசிக்கொள்ளுகிற பேச்சை பார்த்தால் அப்படியெல்லாம் தெரிகிறது. பிரிதொன்றாக கூறும் ஆங்கும் ஆக்குமோ, இப்படி கூட அந்த விதி வேலை செய்யுமா? எங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றாமல் செய்யுமா? அப்படி என்றால் அந்த விதி வாழ்வதாக
அந்த ஊழ் வாழ்வதாக அப்படின்னு. வாழ்வதாகன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். எப்படி நீ வந்து ஒரு மாதிரி ஆயிடு அப்படின்னு தான் அதனுடைய சாபம் கொடுக்கிற மாதிரி. அந்த விதி வாழ்வதாக அப்படின்னு சொல்றார். அதுல இன்னொன்னு வருது, இன்னொரு இடம். அந்த பிரிதொன்றாக கூறும் அப்படின்ற சொல்லுதான் இங்க முக்கியமான சொல்லு. அதாவது தலைவன் வந்து விரும்புறான், தலைவியும் விரும்புறாங்க. அவங்களை விட்டுட்டு வேற ஒருத்தனை தலைவிக்கு மாப்பிள்ளை பார்ப்பதாக கூறுகிற செய்தியை என்ன சொல்றா? பிரிதொன்றாக கூறும். தலைவன் அல்லாமல் பிரிதொன்றாக கூறும் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன் மற்றவனை மணமுடிக்க பார்க்காங்கன்னு சொல்லாமல் பிரிதொன்றாக கூறும் அப்படின்னு சொல்றேன்னா, அவர் நுட்பமான இந்த வாய் தவறி சொல்லிட்டா இப்படியே நடந்துடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக என்ன சொல்றா? பிரிதொன்றாக அப்படின்னு சொல்றா. மற்றவர்களுக்கு மணமுடிக்க நினைக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டா, வெளிப்படையா சொல்லிட்டா, அதே மாதிரி நடந்துருமோ என்னமோ அப்படின்ற அச்சத்துல பிரிதொன்றாக ஊரெல்லாம் பேசிக் கொள்ளுகிறார்களே என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி அந்த நுட்பமான அந்த ஒரு சொல் பிரிதொன்றாக அப்படின்ற வருகிற அந்த ஒரு சொல், அதுதான் அந்த பாட்டுல வந்து ரொம்ப முக்கியமான சொல். இதே மாதிரி ஒரு பாட்டு கம்பராமாயணத்துல உண்டு. பின்னால ஞான வடிவேல் பேச இருக்காரு. ரொம்ப சிறப்பாக பேசிக்கொண்டு வருகிற ஒரு நல்ல சொற்பொழிவாளராக திகழ்ந்து கொண்டிருக்க அவருடைய நண்பர் கூட இன்னைக்கு வந்திருக்காரு. ஆர்.சி. குமார் அப்படின்னு ஒருத்தர் நாமெல்லாம் போட்டு இருக்காரு. நல்ல வைணவ பழமாக அவரும் நல்ல சொற்பொழிவு நிகழ்த்துவதாக இருக்கிறது. ஞான வடிவேல் சொற்பொழி, அவருடைய சொற்பொழிவுலாம் கேட்க போகிறோம். அந்த வகையில அந்த பிரிதொன்று என்ற சொல் கம்பராமாயணத்துல ஒரு பாட்டுல வருது. இந்த கடைசியில கைகேயி வந்து எவ்வளவோ தசரதை கெஞ்சி கூத்தாடி பார்த்தும் அவனுடைய கோரிக்கை நிறைவேறல. அந்த 2 வரத்தை நிறைவேற்றுறது அப்படின்ற இதுலயே அவ கைகேயி கடைசி வரைக்கும் மூச்சா இருக்கிறான். கடைசியில எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு தசரதன் கேட்கிறான், நீ இந்த என் உயிரை கூட எடுத்துக்கோ, இந்த நாட்டை கூட எடுத்துக்கோ, ஆனா இன்னொன்னு கேட்டியே, அதான் பிரிதொன்று. இன்னொன்னு கேட்டியே, அதை மட்டும் மாத்திக்கோ அப்படின்றான். இன்னொன்னு என்ன அவ கேட்டா? ராமன் 14 வருஷம் காடாள வேண்டும் அப்படின்னு கேட்டால அதை சொல்றான் பிரிதொன்று. ஏன்னா அதை நினைச்சு பார்க்க கூட தசரதனுக்கு துணிச்சல் இல்லை. வாய் தவறி அதை சொல்லிட்டா நம்ம உயிருக்கு ஆபத்தாயிடுமோ அப்படின்னு நினைச்சுதான் பிரிதொன்று கேட்டாயே அப்படின்றான். இன்னொன்று இன்னொன்று கேட்டா இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோ. அங்க பிரிதொன்று அப்படின்னு வருது, இங்க வந்து இந்த கவிதை என்ன வருது? இன்னொன்று. தசரதன் இது ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போக வேண்டும் என்று கேட்டா அல்லவா, அது அந்த விஷயம். அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மாத்திக்க அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரியான ஒரு பாட்டு. கண்ணே வேண்டும் எனினும் ஈய கடவே, கண்ணு கூட எடுத்துக்கோ. கண்ணே வேண்டும் எனினும் ஈய கடவே, என் உன்னேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ. என் ஆவி ஓணுமா, என்னுடைய உயிர் ஓணுமா, இந்த நிமிஷமே அது உனக்கு சொந்தமாகி விட்டது என்று நினைத்துக்கொள். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு விட்டுக்கூடு என்று கேட்பது மாதிரி, பெண்ணே வன்மை கேக என் மானே பெருவாயேல் மன்னேகுள் நீ. இந்த அரசாட்சியை கூட நீயே எடுத்து உன்னுடைய மகன் பரதனுக்கே கொடுத்து, அதை பத்தி கூட எனக்கு ஆட்சேபனை இல்லை. மற்றதை ஒன்றும் மற என்றாள். 2 வாரம் கேட்டா, பரதன் நாடாளணும், ராம காடாளணும்னு சொல்லிட்டு, ஒன்ன நான் நிறைவேற்றுறேன், இன்னொன்னு வந்து மட்டும் நீ கேட்காத. அதுக்கு என்ன சொல்ற? இன்னொன்றை அப்படின்னா காடாடுவதை மண்ணே, இங்க வெளிப்படையா என்ன சொல்றான்? மண்ணே கொள், இந்த நாட்டை ஆடுவது கூட நீ வைத்துக்கொள், அதை வெளிப்படையா சொல்லிட்டான். ஆனா இன்னொன்னு, ராமன் காடாடுவது சொல்ல துணிச்சல் இல்லை அவனுக்கு. அப்படி நினைக்க கூட மனசு போகல. அதனால என்ன சொல்றான்? இன்னொன்றை மற்றதை ஒன்றும் மற. மற்றதை ஒன்றும் மற. அங்க பிரிதொன்றுன்னு வந்து இங்க வந்து மற்றதை ஒன்றும் மற அப்படின்னு சொல்வதாக கம்பராமாயண பாடல ஒன்று வருகிறது. அந்த பிரிதொன்று இங்க மற்றதை அப்படின்னு சொல்றது ஒரு ரொம்பமான சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி அமைந்த பாடலாக 2 பாடல் அமைந்திருக்கிறது. இதே மாதிரி ஒரு இடக்கர் அடக்கல் சொல்லுவாங்க.
அது சொல்ல வேண்டிய விஷயத்தை வெளிப்படையா சொல்லாம மறைமுகமா சொல்றது. இப்ப குழந்தைங்களுக்கு கூட அங்க ஏதாவது மலஜலம் கழிக்கிறது அப்படின்னு சொன்னா அதுங்களுக்கு வேற ஒரு வார்த்தையை சொல்லி கொடுப்பாங்க. வெளிப்படையா சொல்லாம இன்னொரு வார்த்தை மாதிரி சங்கேத சொல் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடக்கர் அடக்கலாக ஒரு சொல்லை பயன்படுத்துறது. இப்ப பாருங்க, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உனைக்கான ஓடோடி வந்தேன் அப்படின்றது ஒரு பாட்டு. அதுல உன் ஒன்றொன்று மலரென்று முகத்தோடு மோத நான் வளைகொண்ட கையாலை மெதுவாக மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூறன்னு இப்படி அற்புதமான கற்பனை நிறைந்த வரிகள் அமைந்த அந்த பாட்டு. அந்த பாட்டுல ஒரு அடி வருது. நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சும் கை மீது அவர் என்ன தந்தார். கருங்கூந்தல் கலைந்தோட கருங்கூந்தல் கலைந்தோட இல்ல, நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை பார்த்தார் கண்டார், உன் வளை கொஞ்சும் கை மீது பரிசென்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார். அதெல்லாம் கூட பரவாயில்ல. அந்த கடைசி அடி பாருங்க, உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். இதுல சுவை என்ன தந்தார்னு பாருங்க. அந்த அந்த இது எதை குறிப்பிடுதுன்னா அதை வெளிப்படையா சொல்லாம உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் அப்படின்னு சொல்வதன் மூலம் அந்த சொல்ல வேண்டிய ஒரு சொல்ல மாத்தி வேற ஒரு சொல்லு நாகரிகம் கருதி புகுத்துற அந்த சொல்லு. உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் அப்படின்னு. அங்க பிரிதொரு, இங்க மற்றது, இங்க சுவை என்ன தந்தார் அப்படின்னு. இங்க இன்னொன்னு சொல்ல போறேன், அது மொத்தத்தையும் காலி பண்ணிடும். அது என்ன, துளசி மாடம்னு ஒரு படம். துளசி மாடம்னு, சித்திரை மாத நிலவினிலே, சித்திரை மாத நிலவினிலே தென்றல் வீசும் இரவினிலே உத்தமி ஒருத்தி விழித்திருந்தாள், அவள் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான். இதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். முதல் இரவு காட்சி இது. பாலும் பழமும் இருந்ததெங்கே, படுக்கை விரிப்பும் கிடந்ததெங்கே, பசியும் களைப்பும் இருக்கவில்லை. பாலுக்கு பசி, படுக்கைக்கு களைப்பு. பாலும் பழமும் இருந்ததெங்கே, படுக்கையும் விரிப்பும் கிடந்ததெங்கே, பசியும் களைப்பும் இருக்கவில்லை, பாவையும் அவனும் உறங்கவில்லை. கதைகள் சொன்னான் கேட்டிருந்தாள், கனிரசம் தந்தான் திருப்பி கொண்டாள். முகத்தை திருப்பி விட்டாள். கனிரசம் தந்தான் திருப்பி கொண்டாள். மலரே மணியே என்றெல்லாம் வார்த்தைகள் சொன்னான், சிரித்து கொண்டாள். பேசினான், அவளோ பேசவில்லை. பார்த்தான், அவளோ பார்க்கவில்லை. ஆசையாய் எழுந்து கைப்பிடித்தான், ஆசையாய் எழுந்து கைப்பிடித்தான். அப்புறம் நடந்தது நினைவில் இல்லை, அப்புறம் நடந்தது நினைவில் இல்லை. இந்த முதலிரவு காட்சி என்ன நாகரிகமா கவி காமுஷேரி எவ்வளவு அற்புதமா அதை எடுத்துக்கிட்டு போய் கடைசியில எப்படி முடிக்கிறார் பாருங்க. அப்புறம் நடந்தது நினைவில் இல்லை என்று முடித்து விட்டார். இது மாதிரி நாகரிகம் கருதி சில சொற்கள் நம்முடைய உள்ளத்தை கவர்கின்ற அத்தகைய பாடல்கள் நம்முடைய சங்க இலக்கியங்களே விரவி கிடைக்கின்றன. அவற்றில் ஒன்றை எடுத்து சொல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக தும்பி இலக்கிய அமைப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை, அருமை. வழக்கம் போல
பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு பாலமாக பழைய பாடல்களை புதிய பாடல்களோடு சேர்த்து எங்கள் அனைவருக்கும் உள்ளம் ஊடுருவுமாறு மிக அழகாக சொற்பொழியாற்றியீர்கள். எனக்கு கூட ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது, கற்பகம் படத்துல இருந்து. யாரோ சொன்னார் கேட்டேன், நான் கேட்டதை உன்னிடம் சொன்னேன், நானாய் சொன்னது பாதி, தானாய் தெரியும் மீதி அப்படின்னு முடிச்சிருப்பேன். ஆலி நானாய் சொன்னது பாதி, இனி தானாய் தெரியும் மீதி என்று முடித்திருப்பார். அந்த மாதிரி அதெல்லாம் மிக சுவையான ஒரு எடுத்துக்காட்டுகள். அந்த வகையில் நிகழ்ச்சியை சிறப்புற உங்களுக்கு நன்றி. இப்பொழுது பெரியவர்களை நாம் அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். காலத்தின் கட்டுப்பாட்டோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி. ராமாயண தொடர்புரைக்கு முன்பாக இடையில் நான் சொன்னது போல எங்கள் ஊரில் உள்ள ஒரு சிந்தனை சித்தர் அவர்கள் சித்தர் சிந்தனை என்கிற தலைப்பிலே ஒரு 10 நிமிடம் நம்முடன் பேசுவதற்கு சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் RC குமார். எங்க ஊர் பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், ஆன்மீக பற்றுடையவர். அவருடைய பேச்சை கேட்டு நான் அதிசயித்திருக்கிறேன். ஒரு கிராமத்தில் இருந்து இவ்வளவு தூரம் ஒரு புரிதல், ஆழமான புரிதல் தமிழ் இலக்கியத்திலும் குறிப்பாக ஆன்மீகத்திலும். சாமி கும்பிடுவாங்க, அது வேற பிரச்சனை. ஆனா இலக்கிய பூர்வமாக அந்த பாடல்களை எல்லாம் அறிந்து தெரிந்து அதை உணர்ந்து அதை உணர்த்துகிற அந்த பாங்கு என்பது உடைய மனிதர்கள் ரொம்ப அரிதான பேர்கள். அவரை முன்னாடியே நான் ஒரு தடவை பதிவு பண்ணணும் என்று நான் விரும்பினேன். அதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இறையருள் கூட்டியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் அவரை அன்போடு விரும்பி ஒரு 10 நிமிடம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அவர்கள் பேசுவார்கள். சிவாய நமோ. திருச்சிற்றம்பலம். எந்நாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காணப் பிரிந்த கடலை போற்றி, கைலை மலை நாதா போற்றி, ஆவடுதுறை அரணை போற்றி, சித்தமான சிவனை போற்றி, திருவண்ணாமலை அண்ணா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, திருச்சிற்றம்பலம் எனும் தேனை போற்றி. வான்மலை சொரியும் எனது தமிழே, என்னை வாழ வைத்த தமிழே, பூங்குழல் ஏற்ற தமிழே, புண்ணிய தமிழே, அறிவுக்கு நிலையென்ற தமிழே, ஆனந்தம் பெற்ற தமிழே, உலகெல்லாம் ஆளும் தமிழே, ஓதற்கு உரிய தமிழே, நாடெல்லாம் பேசும் தமிழே, நல்லதே செய்யும் தமிழே, விஞ்ஞானம் என்னும் தமிழே, வீரத் தமிழே, வெற்றிக்கும் நல்ல தமிழே, விண்ணுக்கும் உலகுக்கும் ஏற்ற தமிழே, பணிவனும் சொல்லும் தமிழே, பாக்கியம் பெற்ற தமிழே, மொழியிலும் சிறந்த தமிழே, என்னது மூற்ற தமிழே, வானிலே ஓடும் தமிழே, வையமும் சொல்லும் தமிழே, சேரமா சேர்த்தும் தமிழே, சேத்திரம் பேசும் தமிழே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் தமிழே, விளையாடச் சொல்லும் தமிழே, என்னையும் உணரச் செய்யும் ஏகாந்த தமிழே நீயே, எல்லாம் உள்ள இறைவன் ஈசனுக்கு என்ற தமிழே. அடர்ந்த காட்டகத்து நீர் மடிந்த கோடையில் வற்றும், ஊரோரம் உள்ள ஊரணி குளுத்து வற்றும், குளுக்காம வற்றும் அடர்ந்த காட்டகத்து நீர் என்றால் இந்த காட்டிலே கோழி வர முள்வருக்கும். அது மிருகத்துக்கும் இந்த தண்ணி உதவாது, பறவைக்கும் தண்ணி உதவாது. அதே போல் ஒரு மனிதன் வாழும் பொழுது கொடுத்து எல்லோருக்கும் ஈதல் பெற்று வாழ்ந்தார் என்றால் புண்ணியம் உண்டு. மனிதன் வனம் வளர்க்கலாம், அன்னம்ப அழிக்கலாம், நல்வார்த்தை கூறலாம், ஏழையை அடிக்காதே, வேலையிட்டு கூலி குறைக்காதே, நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே, பாதையில் முல்லை போடாதே, பொனம்புறத்தை தேக்காதே, நாணனும் அகந்தை பேசாதே, தன்னைத்தான் புகழாதே, நெல்லிலும் பதராவாய், நித்திய கேத்திரமே, கட்டிய மனைவிக்கு உடையன்னம் கொடுக்க மறுக்காதே, பெற்ற பிள்ளைக்கு கல்வி கொடுக்க மறுக்காதே, தன்னை உணரு, தனக்குள் ஒரு ஜோதி இருக்கு, அதை அட்டமா சித்தி என்னும் நீ உணர்வாய், உலகத்தில் எல்லோருக்கும் அன்பு காட்டு, எல்லா உயிர்களும் உன்னை அன்பு காட்டும், எல்லா உயிர்களிடத்திலும் பணிவு காட்டு, பணிதலே பணிதலே தமிழனும் பணிதலே, பணிதலே பணிதலே குறையில்லா தமிழே, போதில்லா அமுதே, நிறைவில்லா செல்வமே, என்னை ஆளும் தமிழே, வீணுக்கும் இசையுண்டு, வீரத்துக்கும் இசை உண்டு, ஞானுக்கும் மலை உண்டு, மலையென்னும் கொள்ளுண்டு, சொல்லென்னும் மலர் உண்டு, மனமென்னும் தமிழாகி மாதவச் செல்வனே, நீ என்னை ஆளும் மகாசிவனே, உள்ளத்தில் நீயாளும் உடையநாத பெருமானே, எல்லோருக்கும் எழுந்து அருள் செய்யும் அருணாசலனே, அம்மையே அப்பா ஆனந்தா, சித்தமே சிவலோகனே, அத்தனே கைலை நாதனே, ஆவடு திரு அரணே, அகோரநாதனே, திருவன் காடானே, என் செல்வமே,
மறையினும் நான் இணைந்து உன்னை மறவாயிருக்கும் மனமினும் தந்திருந்த மனக்கோவில் மாணிக்கமே எண்ணத்தினியாழ்வா ஏகாந்தநாதனே சிவபெருமானே மையூர் நாதனே மாயாவதி உடலை கொண்டிருக்கும் மாக என்னும் நடமாடும் மாமல சித்தே என்னையாளும் மருதீசனே நந்திபரணனே நவலோகனே சித்தனே என்னையாளும் சிவபெருமானே என்னுள்ளே உன்னை கண்டேன் ஏகாந்த சித்தி கண்டேன் பற்றற்று நின்று பவள் திங்களூர் நானினும் நின்றிருந்து உன்னை நான் சிரமினும் தூக்கி தொழுதிருந்தேன் சிந்தையுள் பூத்த திருநீல கண்டா உனை என்னும் வேறென்று உலகில் நிலை என்றும் இல்லையே ஆமா உள்ளே ஆளுகின்ற ஆத்ம சித்தே அண்ணலிங்கேஸ்வரம் ஆபத்தில் காக்கும் மகசகாயேஸ்வரம் அனந்தநாதாம் பூவுலகம் ஏற்ற புண்ணியா உன்னை நானினும் மறவாதிருப்பேன் திருவிண்ணை நல்லோரானே திரைபடா என் வாழ்வுக்கு வைத்திருவாய் ஓங்கிய இசைவேலும் உன்னை ஆளும் இறைவனே ஓங்கிய இசை போலும் என்னை ஆளும் இறைவனே விண்ணுக்கு உடையானே வேதம் அறிந்தோனே நல்லூரானே திருவிண்ணை நல்லூரானே ஐயா உன்னை நானினும் சிரம் தூக்கி தொழுது நின்றேன் என்னை ஆளும் ஏகாந்தநாதனே ஏக பரமேஸ்வரா என்னையாளும் சொக்காம் மதியிலும் உன்னை கண்டேன் மாமலர் வாசம் கண்டேன் என்னிலே பணிவு கண்டேன் ஏகாந்த மூர்த்தியை நிற்க கண்டேன் விண்ணிலே சடையன் கண்டேன் வேதம் அறிய கண்டேன் நான் முகனை நானும் கண்டேன் நமச்சிவாயம் என்னும் சொல்லை கண்டேன் சிவாய நம என்னும் சொல்வோர்க்கு அபாயம் எந்த இல்லை சிவனை மறந்தார் எவரு வாழ்ந்தார் சிந்திக்க மறந்தார் செய்கையெல்லாம் இழந்தால் அவனர் உள்ளாலே அவந்தால் வணங்கி அவயமில்லா வாழ்வை பெறும் மனமே ஆசை என்னும் அருமினாகி நின்னு மனமே அன்பருக்குள் அன்பராகி ஆதி என்னும் சித்தராகி சித்துள்ளே விளையாடும் சிவபுரமாணிக்கத்தை கையேந்தி நின்று சிரமினும் நாடி நின்று செல்வர்க்கும் சிவபெருமானே உள்ளத்தினியாழ்வாய் உமையுருபாகனே செயல பெருமானே சங்கரா கும்பேசா பாப விமோசனம் நீக்கும் பாபநாசாம் எனையே நான் மறந்தேன் என் உடல் ஒரு ஆவி அனைத்தையும் எடுத்து கொண்டு உன் திருவடியில் நாடச் செய்து திருமுறையை பாடச் செய்த திருவன் காடரசே மெய்யா உன்னடிக்கு கண்டு இன்று வீடு ஒற்றேன் திருச்சிற்றம்பலமெனும் தேனே தென்னாடு உடையானே ஆகாய சிதம்பரம் கண்டேன் அதுள்ளே உன்னை கண்டேன் அச்சமென்னும் வில்வம் கண்டேன் அரணின்று பாதை கண்டேன் பாதையூர் என்னும் பெருமானே உன்னையும் நான் பாட நிலையந்தேன் நீர் கொண்டாரிடங்களத்து அரசே நிமலா என்னை ஆட்கொண்டு நிப்பாயப்பா என்னையே நான் அறிந்தேன் செல்வமே சிவபெருமானே எதுவும் எனதல்ல என் மனமே பொய்யாகி என் உடலே பொய்யாகி மெய்யா நீரே நிலை கொண்டு நின்றாய் நீர் கொண்டா நெடுங்களத்து அரசே திரீல கண்டாம் ஒளி வீசும் உமையுருபாகனின் செல்வமே சிவபெருமான் என் உள்ளே ஒளி வீசும் ஏகாந்தநாதனே எனையாளும் அப்பனே திங்களோரானே திருமலர்குடியானே திருவேற்குடியானே திருப்பலன உடையானே அண்ணலாகி அருள் திங்களாகி மெய்யாகி புதனாகி மேனியை காக்கும் திருமேனி நாதனே லோகத்திலாலும் மாதற்கு என்றும் எழுந்து அருள் செய்வாய் திருமேனி நாதனே எல்லா உயிரனும் வாழ்க வாழ்க இறைவனே உன்னை நான் இன்று எல்லோரு வாழ்விலே சிறப்பாக செல்வம் செழித்தோங்க வேண்டும் கழிவினி நீக்கி கருணையும் செய்ய வேண்டும் இறைவா என்னையாளும் பரமேஸ்வரா ஏகநாதா ஏக பரமேஸ்வரா ஏகாம்பரமேஸ்வரா ஏகாம்பரமேஸ்வரா ஏகநாதா கோடிலிங்கா கோடீஸ்வரா குங்கையா மங்கை திருநெல்லியூரப்பனே
திருநென்றியோரானே திருநென்றியோரானே திருமலக்குடையானே புன்னடியாக்கு என்றும் செல்வமாய் அள்ளி கொகிக்கு கொடுக்கும் திருவெங்கை காடுடையானே அட்டமாசித்தி கண்டேன் அதுளுள்ளே ஜோதி கண்டேன் என்னுள்ளே பணிவு கண்டேன் ஏகாந்த சித்து கண்டேன் பதிபசு பாதம் என்னும் உன்னையே உணரல் கண்டேன் பக்தாஜலீஸ்வரா கண்ணே மணியே அமுதே வான்மலை பொழிந்திட பூமி செழித்திட புண்ணிய கோல்மலை பெய்திட நாடு செழித்திட நல்லவர் கோர்மலை பெய்திட எல்லா உயிதனை காத்திடல் வேண்டும் ஈசனே மண்ணும் விண்ணும் உணதல்லவோ மலபாடி மாணிக்கமே மதுசூடும் மாமலரே ஏற்றாகரம் திறந்தூக்கி தொழுதிருந்தேன் ஏகமான ஜோதியே இறைவா என்னுள்ளே ஜோதி கண்டேன் வெம்பா மனம் கண்டேன் நம்பிக்கை தந்த நடராதனே இல்லையாலும் கூத்தனே செல்மைநாதனே சித்துக்கு சித்தாகி சிவமணி மாலை சூடி செல்வர்க்கு நான் அன்றும் மறையில்லையே என் உடலோ பொய்யே என் உயிரே பொய்யே உள்ளிருக்கும் மெய்யனே மெய்யா நீ எனக்கு ஆட்கொண்டு நிற்பாய் ஐயா வாடி வாடி நின்றேனோ உன்னின் திருவடி நின்று உன்னை நான் இணைந்து உருகி நின்றேன் நடராசா செல்மைநாதா சிவசிவா என்போர்க்கு சிவகதி கூடிடுமோ செல்வநாதா சிவசிவா என்று சொன்னால் தீவினை மாறிடுமோ சிவசிவ என்று சொன்னால் சிவகதி கூடிடுமோ அன்பே சிவமாகி அறிவே தவமாகி என்னுள்ளே கொடிய மலர் கொண்டிருக்கும் ஓங்கார தமிழமைந்த உத்தமனே உள்ளிருக்கும் உமையுருவாக நான் இன்று ஒன்று நினைந்திருகி நின்றேனே நடராசாம் நான் இன்று உணர்ந்து உணர்ந்து உமையுருவாகனே சத்தியானந்தனே சர்வேஸ்வரனே என்னையாளும் யோகபுரீஸ்வராம் சங்கரா உன்னை என்றும் சொல்ல சிவசிவ சங்கரா அரகர சங்கரா என்னை ஆத்மநாதனே என்னையாளும் ஆத்மநாதனே கோடிலான லிங்கமான குரமன்ற நிலை தந்த கோடி லிங்கேஸ்வரா பாப விமோசனம் நிக்கிடும் பாவனாச மச்ச புலீசனே மாமலரே எனையாலும் மரகங்கை கண்டிருக்கும் மரகத லிங்கேஸ்வரா திருவலம் ஜுலிநாதா திருவிண்ணை நல்லோர் அப்பனே திருக்கருகாகூராலும் முல்லை திருநாதனே கும்பேஸ்வரனே கும்பநாதனே காலனை உதைத்து கருணை செய்யும் எல்லா உயிரையும் காக்க செய்யும் ஈசனே உன்னை என்று வேறின்ற உலகில் நிலை என்று இல்லையே தான் மலர் பொழிந்து தவத்திலை அறிந்து உனையே உணர்ந்திருந்தேன் உதற்கு அறிந்திருந்தேன் உனிலே நின்றாகி உமையுரு பாகனே சிவாய நம என்னும் நினைந்துருகி நின்றேன் திருநிலா கண்டா என்று உன்னை நினைந்துருகி நின்றேன் வாமலை சொரியும் தமிழே வானிலே நின்ற பூமலை யோகம் தமிழே வானிலே மேகம் போல் வந்தது தமிழே எண்ணிசும் என்றும் தமிழே இசையனும் சொல்லும் தமிழே கண்ணிலே ஒளிவரும் தமிழே கணக்கிலே அருள் தரும் தமிழே ஏகாந்த தமிழே ஓசையின் ஒளி தரும் தமிழே அறிவிலும் இலக்கணம் தரும் தமிழே ஆனந்த தமிழே பூந்தமிழே பொந்தமிழே மாந்தமிழே மருதமிழே வெஞ்சியில் நின்ற குறுந்தமிழே என்னையாலும் சேதவத் தமிழே ஏழிசை நாடகம் ஏற்றிடும் தமிழே உனையென்று வேறென்று உலகனும் இல்லா தமிழே உன் மொழியோ பெரிய மொழியோ மூத்த தமிழே முன் நின்ற தமிழே அமைதி தமிழே அமுத தமிழே சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய 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 எல்லோருக்கும் நன்றி ஈசனே அருமை அருமை. அதாவது இந்த திருவிளையாடல் படத்துல இவர் கேட்பாரு, யாரு நம்ம
சிவாஜியை வந்து நாகேஷ் கேட்பாரு, அதுக்கு என்ன கேள்வின்னு. அதுக்கு அவர் பாடுவாரு, "ஓ, பாட்டாவே பாடிட்டியா?" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு சித்தரை வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னா அவர் முழுமையாக பாட்டாகவே பாடிவிட்டார். அத்தனையும் ஒரு பொருள் புரிந்த பாடல்கள், பொருள் புதிந்த பாடல்கள். தமிழை வணங்கி தொடங்கி, பிறகு சிவத்தை முழுமையாக வணங்கி, கடைசியில் தமிழிலே கொண்டு வந்து முடித்திருக்கிறார். நல்ல தொடக்கம், நல்ல முடிவு, நல்ல ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு ஒரு இலக்கிய தமிழை, கிராமப்புற இலக்கியம். இது அவரே எழுதி அவரே மனப்பாடம் பண்ணி பாடினது. ஏன்னா மற்றொரு இலக்கியத்தை வந்து நம்ம படிச்சு இவ்வளவு உணர்வோட பாட முடியாது. அதனால அவரே எழுதி, அவரே படைத்து, அவரே உணர்ந்து அதை பாடியிருக்கிறார். அது ஒரு நல்ல பதிவு. இதை பதிவு பண்ண எனக்கு ஒரு ஆசை. அதற்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே நான் மகிழ்கிறேன். அவரை அனைவரின் சார்பாக நாம் அனைவரும் வணங்குவோம். உங்கள் கரவொலிகளை எழுத்து மாதிரி எல்லாம் கும்பலாம் கைதட்டாங்க பாருங்க என்று சொல்லி இப்பொழுது நாம் அடுத்த அன்பிற்குரிய சித்தர் ஆர்.சி. குமார் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இப்பொழுது நாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். பெரியவர்களே, அதாவது எங்க ஊர்ல வந்து இப்போ ஒரு திருமணம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. திருமணத்துல விருந்து நடந்ததுன்னா சமயக்காரர்கள் தனியாக இருப்பார்கள், பரிமாறுகிறவர்கள் தனியாக இருப்பார்கள். பரிமாறுறதுக்கு ஆள் வரலன்னா சமயக்காரரே வந்து பரிமாறுற மாதிரி ஆயிப்போயிடும். அந்த மாதிரி இன்றைக்கு நான் உரையாற்ற வேண்டிய, நானே நெறியாள்கை செய்ய வேண்டிய நிலைக்கு வந்து விட்டேன். அதனால் என்னை நானே அறிமுகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். இப்பொழுது கம்பராமாயண உரையை நாம் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். அரை மணி நேரத்தில் இதனை முடித்து விடலாம் என்று நான் கருதுகிறேன், உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு. பெரியவர்களே, நம்ம சென்ற முறை வாலி வதைப்படலம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வாலி வதைப்படலம் மிக மிக முக்கியமான ஒரு படலம். அந்த படலத்துல பல்வேறு செய்திகளை நாம் பார்த்தோம். ரொம்ப ஆழமான செய்திகளாகவே நம்ம இதை முழுமையா முடிக்க முடியல. கடைசியில கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு நம்ம அதை போனோம், அதை பேசுவோம். அப்போ வாலி வந்து வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுகிற பொழுது ராமன் மறைந்து நின்று தன்னுடைய அம்பை விடுகிறார். அந்த பகழி என்று சொல்லக்கூடிய அந்த அம்பை விடுகிறார். அது எப்படி போச்சுன்னு கம்பர் காமிக்கிறாருன்னா, கனிந்த சுவை மிகுந்த ஒரு வாழைப்பழத்திற்குள் ஊசி நுழைந்தால் போல் போனது என்று அற்புதமாக சொன்னார். அந்த வாலியை மிகப்பெரிய ஆளாக அனுமன் சொல்லியிருப்பான். வாலி எப்படிப்பட்டவன்? 5 பூதங்கள், நீர், நிலம், காற்று, நெருப்பு, இந்த ஆகாயம். இந்த ஆகாயத்தை தவிர மீது 4 பூதங்களையும் ஒன்றாக சேர்த்தவன் வாலி என்று அவனை அவ்வளவு பிரம்மாண்டமாக அறிமுகப்படுத்தி இருப்பார் அனுமன். ஆனால் அப்படிப்பட்ட வாலியினுடைய மார்பை ராமனுடைய அம்பு எப்படி துளைத்தது என்று சொன்னால், ஒரு கனிந்த வாழைப்பழத்தில் ஒரு ஊசி நுழைந்தால் எப்படி நுழையுமோ அது போல நுழைந்தது என்று அந்த ராமனுடைய வீரத்தை, அந்த அம்பினுடைய ஆற்றலை அங்கே சொல்லியிருப்பார். அந்த அம்பு நுழைந்து விட்டது. உடனே அந்த அம்பை வந்து யாரா அடிச்சது என்று சொல்லி வாலி அதை பிடுங்கி பார்க்கிறான். பார்த்தா அந்த அம்பில வந்து என்ன தெரியுதுன்னா, ராமனுடைய பேர் தெரிகிறது. என்ன தெரிகிறது? மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. யாராவது அவரை கும்பிட்டுட்டா கடவுள் அவரையே கொடுத்துருவாராம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய பெயரை, இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை, 7 பிறப்பிற்கும் வரப்போகிற துன்பத்திற்கான மருந்தை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை வாலி தன் கண்ணில் தெரிய கண்டான்னு பாடுறார். அதாவது ராமன் என்று சொல்லுகிற அந்த நாமம், அந்த பெயர் இருக்கே, அந்த பெயர் வந்து அப்படிப்பட்ட ஒரு மந்திரம். அதாவது பூமி, ஆகாயம், பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 உலகங்களுக்கும் ஆதாரமான மூல மந்திரம் அந்த பெயர். 7 பிறவிக்கும் உள்ள நோயை, வினைப்பயனை தீர்க்கக்கூடிய மருந்து அந்த பெயர். யாராவது கும்பிட்டா தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதம். கடவுள் வந்து அவரையே கொடுத்துருவாராம். அப்படிப்பட்ட அந்த சக்தியுடைய அந்த பெயர். அதை பார்த்த உடனே உனக்கு ரொம்ப ஆச்சரியம், இது என்ன நடக்குமா? நம்பவே முடியல அவனால. உடனே அந்த கோபத்துல, வலி கோபம், அந்த கோபத்துல வந்து அவன் நிறைய கேள்வி கேட்கிறான் கடவுளை. கடவுளையே குற்றவாளி கூண்டில் நிறுத்தினான் வாலி என்று நாம் பார்த்தோம். நீ என்னப்பா நாட்டுல ஒரு வேலை செஞ்ச, காட்டுல ஒரு வேலை செய்யற, எல்லாம் வித்தியாசமா பண்றிய. நாட்டுல வந்து உனக்குள்ள ராஜாங்கத்தை உன் தம்பி கிட்ட கொடுத்துட்டு அங்கே ஒரு காரியம் செஞ்ச, இங்க வந்து எனக்குள்ள ராஜாங்கத்தை பிடிங்கி என் தம்பி கிட்ட கொடுத்துட்டு ஒரு காரியம் பண்ற. இது என்ன வித்தியாசமா இருக்கு? அப்புறம் வந்து அரக்கர் பண்ண தப்புக்கு வந்து அரக்கர் தலைவன் ராவணன் பண்ண தப்புக்கு ஒரு குரங்கு தலைவனை தண்டிக்கிறது நியாயமா? அப்படி ஒரு கேள்வி கேட்டான். 3வது, ராவணன் மறைஞ்சு போனது, நீ என்ன மறைஞ்சு நின்று அடிக்கிறது நியாயம்னா, ராவணன் மறைந்து நின்று மாயமாக தூக்கி போனானே உன் மனைவியை, அது நியாயம் தானே?
யாராவது சிங்கத்தை வந்து துணையாக கொள்ளாமல் யாராவது போய் குரங்க போய் ஒரு முயலை போய் துணையாக கொள்வார்களா? இப்படி எல்லாம் அவனை ரொம்ப ராமரை வந்து அவர் கேள்வி மேல கேள்வி அடுக்குகிறார். பிறகு ராமன் நேரடியாக வந்து நின்று மறுமொழி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அரசனுடைய பண்பு, அவனுடைய கடமை என்பது தன்னை சரணடைந்தவர்களை காப்பாற்றுவது. உன் தம்பி உன்கிட்ட அஞ்சு அபயம் அபயம் என்று அடங்கினதுக்கு பிறகு அவனை கொல்லுவதற்கு நீ முயன்றாய். இரண்டாவது, பிறன்மனை நோக்கி விட்டாய். நீ உன் மனைவியினுடைய தம்பியினுடைய மனைவியை நீ கவர்ந்து கொண்டு போய் வச்சிருக்கிறாய். இது எப்படி சரியாகும் என்று அவன் ராமன் சொல்லுகிறார். உடனேதான் ராவன் வாலி சொல்லுகிறார், என்னப்பா உங்க ஊருக்கு நியாயத்தை கொண்டு வந்து எங்க ஊர் நியாயத்துல சேர்க்கிற? மனிதர்களுக்கு வேறு நியதி, விலங்கினங்களுக்கு வேறு நியதி என்று சொல்லுகிறார். பிறகுதான் ராமன் சொல்லுகிறார், மனிதன் விலங்கு என்பது அல்ல, தக்கது இன்ன தகாதன இன்ன, தக்கது இன்ன தகாதன இன்ன என்று தெரிந்து செய்கிற செயலை பொறுத்துதான் அவர்களுடைய பண்பு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உயர்ந்துள்ள மக்களும் விலங்கு, அதாவது நல்ல பண்பு இல்லாத மக்கள் மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் விலங்கே. மனுவின் நெறி புக்கவேல் அவ்விலங்கும் புத்தலிரே. மனுவின் நெறிப்படி ஒரு விலங்கு நடந்தால் கூட அதுவும் உயர்ந்தது என்று ராமர் சொல்லுகிறார். இதையெல்லாம் கேட்டும் வாலிக்கு வந்து மனசு முழுமையாக சாந்தி அடையவில்லை. அப்பொழுதுதான் கடைசியா லக்ஷ்மணன் ஒன்று சொல்றாரு. ஏன்னா வாலி கேட்ட எத்தனை கேள்விகளுக்கும் ராமர் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனாலும் வாலி கேட்ட ஒரு கேள்விக்கு இன்னும் அதை பதில் சொல்லலை. என்னன்னா, நீ ஏன் மறைந்து நின்று கொண்டாய், என்னை ஏன் மறைந்து நின்று கொன்றாய் என்கிற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லலை. ஏனென்றால் ராமனை பற்றிய ஒரு உயர்ந்த உருவம் அவன் உள்ளத்திலே இருந்தது. தாரை கிளம்பு போறபோது தாரை தடுக்கிறாள். அவளை சொல்றான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ராமன், நீ அவனை போய் தப்பா சொல்லுகிறாயே என்று சொல்லி கொண்டு கிளம்புகிறான். பெண் ஆனதால் நீ பிழைத்தா என்று சொல்லிவிட்டு கிளம்புகிற வாலி அவன் உள்ளத்திலே ராமனை குறித்து உயர்ந்த உருவம், ஒரு பிம்பம் வைத்திருக்கிறான். அந்த பிம்பம் உடைந்து சுக்குநூறாகி போய்விட்டது. என்ன காரணம்? ராமன் மறைஞ்சு நின்று அடிக்கிறான். அதற்கு அவனுக்கு பதிலே கிடைக்கல. என்னதான் நியாயம் சொன்னாலும் அதற்கு லக்ஷ்மணன் பதில் சொல்கிறான். அற்புதமாக வைக்கிறார் கம்பர் இந்த இடத்துல. என்ன சொல்கிறார் லக்ஷ்மணன்? என்ன சொல்றான்? அதாவது உன் தம்பி முன்னாடியே வந்து எங்க அண்ணாட்ட சரணடைஞ்சிட்டான். அவனுக்கு நல்லது செய்யறேன்னு அவர் வாக்கு கொடுத்துட்டார். உனக்கு நேராக அவர் வந்தால் நீனும் அவர் காலிலே விழுந்து சரணடைந்து விட்டால் வாக்கு குற்றம் ஆகும். ஆகவே சரணடைந்தவனை காப்பாற்றுவதற்காக அவர் செய்தார் என்று சொல்லுகிறார். சொன்னதை வாலி ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் அப்பொழுது அவன் எழுப்பிய அந்த பிம்பம் அப்பொழுது மறுபடியும் கட்டப்படுகிறது. ராமன் எப்பேற்பட்டவன் என்று அவன் உள்ளத்திலே இருந்த பிம்பம் இப்பொழுது காப்பாற்றப்படுகிறது. ஏனென்றால் ராமன் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக இதை செய்தான் என்று அவன் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்கிறான். பிறகுதான் வாலி அவனுடைய குற்றத்தை உணர்ந்து ராமனிடம் மண்டியிடுகிறான், சரண் போகிறான். என்னுடைய குற்றத்தை தீயென பொருத்தி என்று சொல்லி வாலி அவனிடம் சரணடைகிறான். பிறகு வாலி ஒரு தெய்வ வாலியாக இந்த இடத்திலே மாறுகிறான். என்னுடைய தம்பி என் மேல் விட்ட இந்த பகழியை என் தம்பி மேல விட்டு விடாது. ஏன்னா இந்த வலியை தாங்குவதற்கு அவனிடம் சக்தி இருக்காது. ஆகவே இந்த பகழியை இன்னொரு முறை என் கூட்டத்தின் மேல் எய்யாதே என்று சொல்லுகிறான். அடுத்து இந்த அனுமன் இருக்கிறானே, இவனை உன் கையில் உள்ள தனு என கருதி, உன் கையில் உள்ள வில்லாக அவனை நினைத்துக்கொள், சுக்ரீவனை உன்னுடைய தம்பியாக கருதிக்கொள் என்று அவனிடம் சொல்லுகிறான். பிறகு என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், நீ தகுந்த துணையை இந்த வானரங்களை சேர்த்து கொண்டு போய் தேடி ராவனிடமிருந்து உன் மனைவியை மீட்டு அரசாள்க என்றெல்லாம் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அங்கதனை பார்க்கிறான். உடனே ராமன் என்ன சொல்கிறான்? தன்னுடைய உடைவாளை அங்கதனிடம் கொடுத்து, நீ இதனை பொருத்தி என்று சொல்லுகிறார். இந்த உடைவாளை ஏந்துக என்று சொல்லுகிற பொழுது அங்கதனை தன் மகனாக அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்கிற அந்த நினைவு வருகிற பொழுது வாலி அந்த நிம்மதியோடு இறந்து போகிறான் என்பதை பார்த்தோம் இது போன தடவை. இதற்கு அப்புறம் தாரை எங்கே வருகிறாள். வந்து பார்த்து அவளை நம்ப முடியவில்லை. இவ்வளவு பெரிய வீரன் எப்படி இருந்து கிடப்பான்? இது நடக்குமா? மேரு மலையையும் ஒரு நீராக செஞ்சு விடுவான். யாரு? ஒரு மலையை வந்து கட்டி பிடிச்சான்னா, வாலி கட்டி பிடிச்சா அது திருநீர் மாதிரி உடைஞ்சிருமா? அப்படிப்பட்ட ஒரு மார்பில் ஒரு அம்பு பாய்ச்சது வந்து இது என்ன உண்மையா? இது ஒரு மாயம், மாயம், தேவர்கள் மாயம் செய்கிறார்களோ என்று அவள் கருதுகிறாள். அடுத்து சொல்லுகிறா ஒரு பாட்டுல என்ன சொல்றான்னா, அரக்கர்களும் தேவர்களும் பால்கடலை கடைகிற பொழுது அங்கே நஞ்சு வந்தது, பிறகு அமுதம் வந்தது, அவர்கள் கடைய முடியவில்லை. அப்பொழுது வாலி, நீ சென்று உன் வாளால் திருகி அதனை கடைந்து அந்த அமுதத்தை எடுத்து, அந்த அமுதத்தை நீ உண்ணவில்லை, மாறாக தேவர்களுக்கு கொடுத்தாய். அப்படிப்பட்ட வள்ளல் நீ. முன்னாடி பேசின ஐயா ஆர்சி குமார் சொன்னார், அனைவருக்கும் கொடுத்து ஈகை என்று சொன்னார். அந்த மாதிரி வந்த அமுதத்தை அவன் வாலிக்கு இறப்பே இல்லை. ஆனால் வாலி என்ன செஞ்சான்? அதை எடுத்து தேவர்களுக்கு ஈந்தவன்.
அப்படிப்பட்ட உன்னிடம் ஒரு அது தெரியாமல் அவர்கள் உண்மையில் இந்த அம்பை விட்டார்களே என்றெல்லாம் அவள் புலம்புகிறாள். யாரு? தாரை. தாரை வந்து விழுந்து அவன் மேல் விழுந்து புலம்புகிறாள். இது மாயமோ என்றெல்லாம் அவள் கதறுகிறாள். பிறகு அவளை எல்லோரும் தேற்றுகிறார்கள். தேற்றி அழைத்து செல்கிறார். சொல்லுகிற பொழுது கம்பர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வாலி அந்நிலை துறந்து வானுக்கு அப்புறத்து உலகன் ஆனான் என்று அற்புதமான ஒரு வார்த்தை போடுறார். இந்த இடத்துல துளசி ராமாயணம் என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய தவறை உணர்ந்த வாலி ராமனிடம் சரணடைந்த பிறகு ராமன் அவனுக்கு அவன் உயிரை திருப்பி தருவதற்கு முயல்கிறான். அதற்கான நீ உன் தவறை உணர்ந்து விட்டாய், உன் உயிரையும் உடமையையும் உன் உடல் ஆரோக்கியத்தையும் தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது வாலி இல்லை இல்லை, உன் கையால் இறப்பது எனக்கு மோட்சம் என்று சொல்லி இறந்து போவதாக துளசி ராமாயணம் சொல்லுவதாக குறிக்கிறார்கள். ஆனால் கம்பர் அப்படி சொல்லவில்லை. கம்பர் வாலி தன் தவறை உணர்ந்து அத்தனை நல்ல செய்திகளை சொல்லிட்டு வானுக்கு அப்புறத்து உலகன் ஆனான் என்று எழுதினார். இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடம். அதுதான் ஒரே ஒரு முறை எடுத்துக்கிறேன். அதாவது இறக்கிற பொழுது மனிதர்கள் 99.99% பேரு இறந்து பூமிக்குள்ளதான் போயிடுறாங்க. புதைக்கப்பட்டால் பூமிக்குள் போய் விடுவார்கள். எரிக்கப்பட்டால் சாம்பலாகி ஆற்றிலேயோ கடல்லையோ கலந்துருவாங்க, இல்லாட்டி மண்ணா போயிடுவார்கள். ஆனால் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகிறான். நல்ல வாழ்க்கை வாழ்கிறவன், ஐயா சொன்ன மாதிரி என்னெல்லாம் நல்ல செய்திகளோ அறப்பொருள்களோ அதுபடி வாழ்கிறவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றுதான் சொல்கிறான். வைக்கப்படும்னா பின்னாடி அது நீக்கப்படும். நல்லவன் சொல்லிட்டு அவனை வந்து நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். ஒரு 50 வருஷம் கழிச்சு தெரியுது அவர் வந்து நல்லவர் இல்லை, அவர் இவ்வளவு கொடுமை பண்ணுகிறார், இவ்வளவு கொடுமை செய்தார் என்று சொல்கிற பொழுது அவன் மேல் வைத்த இந்த மரியாதை தகர்வதை பார்க்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். வெளிநாடுகள்ல ஒரு மிகப்பெரிய தலைவருடைய பெரிய சிலை வச்சிருப்பாங்க. அந்த சிலையை ஒரு 50 வருடம் கழித்து அந்த நாட்டு மக்கள் தான் வச்சிருப்பாங்க. அந்த நாட்டு மக்களே அந்த சிலையை உடைச்செறிவாங்க. லெனினுடைய பூத உடலை போற்றி பாதுகாத்து வந்தார்கள். ரஷ்ய புரட்சி நடத்திய லெனினுடைய கொஞ்ச நாளைக்கு அப்புறம், பல வருடங்களுக்கு அப்புறம் அதே மக்கள் முதல்ல அதை கொண்ட போய் சடங்கு செய்யணும் என்று போராடினார். அப்படின்னா பையத்தில் வாழ்வாங்கி வாழ்ந்தவர்கள் வாழ்வின் தெய்வத்தில் வைக்கப்பட்டார்கள். பிறகு அங்கிருந்து இறக்கப்பட்டார்கள். டிக்கெட் புக் பண்ணுவாங்க, அப்புறம் கேன்சல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நிலை. ஆனால் அதையும் மீறிய நிலை என்பது வானுக்கு அப்புறத்து உலகம் ஆவது. அதற்கு வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று எழுதுகிறார். அதாவது நான் எனது என்கிற அந்த செருக்கு தான் உலகத்திலே வெல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு போர். அந்த போரில் ஜெயித்தவன் வானுலகத்திற்கு அப்பான். அங்க போயிட்டான்னா அதுக்கப்புறம் அவனை இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து வானுலகத்திற்கு அப்புறத்து உலகனாக ஆகிவிடுகிறான் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதையே தான் கம்பர் இங்கே சொல்கிறார். வாலி அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அவன் அடைந்தான் என்று வாலியினுடைய அந்த அந்த மோட்சம் என்று சொல்லக்கூடிய வாலியினுடைய வதம், அதனை மிக அற்புதமாக இந்த இடத்துல கம்பர் முடிக்கிறார். பிறகு தாபரை புறப்புகிறார், எல்லாம் கடந்து அவரை தேற்றுகிறார்கள், பிறகு அழைத்து செல்கிறார்கள். இதோடு இந்த வாலி வதைப்படலம் முடிகிறது. இப்பொழுது நம்ம அரசியல் படலுக்கு வருவோம். அரசியல் படலத்தில் சுக்ரீவனுக்கு முடிசூட்டுகிறார்கள். இதில் ஒரு 3 செய்திகள். சுக்ரீவனுக்கு முடிசூட்டுவது என்பது ராமன் அவருக்கு கொடுத்த வாக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னவென்று சொன்னால், சுக்ரீவனுக்கு ராமன் முடிசூட்டவில்லை, தன்னுடைய தம்பியாகிய லக்ஷ்மணிடம் கொடுத்து முடிசூட்ட சொல்கிறார். அதற்கு என்ன காரணம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ராமன் கையேயால் காட்டுவாசம் செய்ய அனுப்பப்பட்டவன். அவன் ஒரு தவசியை போலதான் இருக்க வேண்டுமே தவிர, ஒரு அரசை வென்று ஒரு அரசனை போல ஒரு இன்னொரு ராஜாவுக்கு முடிசூட்டுவது என்பது அவனுக்கு தகாது. தன் தாயினுடைய உத்தரவுப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக லக்ஷ்மண் கையில் கொடுத்து அந்த அந்த மகுடத்தை அங்கே சூட்டும்படி செய்கிறான். அங்கே மறையவர்கள் எல்லாம் ஆசி வழங்க, வானுலோர் நரை தோய் நாள்மலர் தூவ நல்நெறிக்கு இறையோன் தன் இளையோன், இறையோன் தன் இளையோன், இறைவனாகிய ராமனுடைய இளையோன் அவ்வேந்தலை துறையோர் நூல் முறை மௌலி சூட்டினான். எல்லாம் முன்னாடி உள்ள மக்கள்லாம் என்ன அந்த முறைப்படி அவனுக்கு வந்து சிம்மாசனத்தை அளித்தான், அவனுக்கு அரியாசனம் நல்கினான், அவனுக்கு முடிசூட்டினான் என்றெல்லாம் அவர் எழுதுகிறார். அப்புறம்தான் ஒரு அற்புதமான பகுதி. ராமர் வந்து வாலி சுக்ரீவனுக்கு வந்து சொல்லுகிறார் ஒரு அரசு முறை என்பது எப்படி என்பதை சொல்லுகிறார். நான் முன்னாடியே ஒரு தடவை பேச ஒரு வாய்ப்பு கிடைத்த போது இதே ஒரு கருத்தை நான் சொன்னேன். ராமாயணம் என்பது அதிகபட்ச ராமன் முடிசூட்டுவதோடு முடிந்து விடுகிறது, கம்பராமாயணம் இல்லையா? ராமனுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதற்கு எந்த ஒரு சான்றுகளும் நம்மால் காண முடியவில்லை. எல்லாம் சொல்லுவாங்க
ராமராஜ்யம் ராமராஜ்யம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ராமராஜ்யம் மாதிரி நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு அரசியல் சொல்றாங்கல்ல, காமராஜர் ஆட்சி, அது போல ராமராஜ்யம் நடத்த வேண்டும் என்று எல்லோரும் கனவு காணுகிறார்கள். அந்த ராமராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதற்கு சான்றுகள் இல்லை. ஆனால் ராமன் ஒரு அரசனாக இருந்தால் எப்படி செய்திருப்பான் என்பதை இந்த இடத்துல அவனுடைய வாய்மொழியாக சுக்ரீவனுக்கு சொல்லுகிறார். அதிலிருந்து ராமராஜ்யம் இப்படித்தான் இருந்திருக்கும் என்கிற ஒரு குறிப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அற்புதமான பாடல்கள். அதுல அதை வந்து சுக்ரீவனுக்கு சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு நல்ல செய்தி. அதாவது விடிய காலையில அந்த முடிசூட்டுகிற பொழுது சூரியன் உதிக்கிறான். அந்த சூரியன் உதிக்கிறது கம்பர் சொல்லுகிறார். சூரிய குலத்தை சேர்ந்தவன் சுக்ரீவன். அந்த தன்னுடைய குலத்தை சேர்ந்த தன் கொள்ளு பேரன் சுக்ரீவனுக்கு முடிசூட்டுவதை காண்பதற்காக சூரியன் ரொம்ப ஆவலாக சீக்கிரமே வந்துட்டான். அப்படி அற்புதமாக கற்பனை செய்து அந்த பகலை அவர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுது முடிசூட்டுகிறார்கள். முடிசூட்டிய பிறகு ராமர் அவருக்கு சொல்லுகிறார், புத்தி சொல்றார். போரில் மாண்டவன் மைந்தோடு வாழ். போரில் மாண்டு போன அவங்க அண்ணன், அவனுடைய பையனோட நீ இரு. அண்ணன் செத்து போயிட்டா பையனை கழட்டி விட்டுருவாங்க, நல்ல வேலை போதும், சொத்து வந்ததுரா போதும்ட்டு. ஆனா இவர் என்ன சொல்லுகிறார்? போரில் மாண்டவன் மைந்தனோடு வாழ்தி என்று அவனை வாழ்த்துகிறார். பிறகுதான் சொல்லுகிறார் எப்படியெல்லாம் வாழ வேண்டும். வாய்மை சால் அறிவின் வாய்த்த மந்திர மாந்தரோடு. வாய்மை உடைய மாந்தர்கள், பொய் சொல்லாத நேர்மையான உண்மையான மாந்தர்கள் புடைசூழ நீ வாழ வேண்டும். தீமை தீர் ஒழுக்கின் வந்த திற தொழில் மரவரோடும். அவங்க அறிவாளிகள் பக்கத்துல வச்சிருக்கியா, அதோட நிப்பாட்டக்கூடாது. கையில திற தொழில் மறவர் அப்படின்னா என்ன? வீரர்கள், திறம், அந்த திறமுடைய வீர மறவர்கள், அவர்கள் கூட்டத்தையும் நீ சேர்த்து கொண்டு வாழ வேண்டும். தூய்மை சால் புணர்ச்சி பேணி துகளறு தொழிலையாகி சேமையோடு அணிமையின்றி தேவரின் தெரியநேற்று. அதாவது எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பக்கத்திலையும் போயிடக்கூடாது, தூரத்தில் இருக்கக்கூடாது. இப்படி பட்டும் படாம இருந்து நீ அரசாள வேண்டும் என்று அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். பிறகு என்ன சொல்லுகிறார்? பகையுடை சிந்தையார்க்கும் பயனொரு பண்பின் தீரா நகையுடை முகத்தையாகி நல்லுரை நல்குவாயால் என்று சொல்கிறார். அதாவது என்னன்னா, உங்ககிட்ட பகைவன் இருக்கான்னா அவன் வந்தா கூட நம்மள அறியாம நம்ம மூச்செல்லாம் கடுகடுன்னு ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது அரசனா இருக்கிறவன். அரசனுடைய முகக்குறிப்பு என்பது பல்வேறு பொருள் உடைத்து பெரிய ஒரு என்ன சொல்றது பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். இன்னைக்கு உள்துறை அமைச்சர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நாடு பூரா பத்தி எரியுது. நீங்களும் சொன்னா பத்தி எரியுமா? எரியாது. ஏனென்றால் அந்த உயரத்தில் இருப்பவர்கள், அந்த அரசாட்சியில் இருப்பவர்களுடைய அந்த முகக்குறிப்பு கூட மிகப்பெரிய வலிமை உடையது. அதே போல அவர் சொல்றார், பகை உடைய மனிதர்கள் வந்தாலும் அவர்களிடம் நீ நகை உடை முகமுடையவனாக இருக்க வேண்டும். சிரிப்போட தான் அவன்கிட்ட பேசணும். உள்ள வார்த்தைகளை உன்னுடைய கோபத்தையும் மெதுவாக செல்ல வேண்டும் என்று அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? தேவரும் வெகுதற்கு ஒத்த செய்யற செல்வம் அது உன் காவலுக்கு உரியதென்றால் அதனை கருதி காண். உங்ககிட்ட ஒரு பெரிய செல்வம் இருக்கு, நாடு இருக்கிறது, அந்த நாடு தேவர்கள் ஆசைப்பட்டு வர்றாங்க அப்படின்னா அது உன் செல்வமாக இருந்தால் நீ அதனை காப்பாற்ற வேண்டும். உனக்கு உரியது என்றால் நீ அதை காப்பாற்ற வேண்டும். ஒரு இடத்துல வீரன் சொல்றாரு, நீ வந்து கேட்டாங்கிறதுக்காக உன்னுடைய உடைமையெல்லாம் இழந்து விடக்கூடாது. தேவர்கள் ஆசைப்படுறான்னா உன்கிட்ட இருக்கிறது உயர்ந்ததுன்னு அர்த்தம். அப்போ அவன் வந்துட்டாங்க இருக்க கூடாது. உன்னுடைய உடைமை என்றால் காக்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லுகிறார். பிறகு என்ன சொல்லுகிறார்? செய்வன செய்தல், செய்வதை செய்ய வேண்டும். தீயன சிந்தியாமை, தீயவைகளை சிந்திய கூட கூடாது. வைவன வந்த போதும் வசைகளை இனிய கூறல், எந்த ஒரு கோபமாக பேசாமல் இனிய சொற்களை சொல்ல வேண்டும். மெய்யன வழங்கல், எது கொடுத்தாலும் அது உண்மையாக அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி அனைத்தையும் உவந்து செய்வார் என்று பல்வேறு செய்திகளை அவருக்கு அறிவுரைகளை அவர் கொடுக்கிறார். சிறியர், அது அடுத்த முக்கியமான ஒரு பாட்டு. சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல். யாராவது ஒருத்தவங்க ரொம்ப எளிமையானவர்கள், சிறியவர்கள் என்று சொல்லி அவர்களை இழந்து ஏளனமாக எந்த ஒரு செயலையும் செய்யாது. ஏன்னா எது எப்ப தாக்கும் என்பது உன்னால் சொல்ல முடியாது. அதுக்கு நானே எடுத்துக்காட்டு என்று சொல்கிறார். நான் சின்ன பிள்ளையில ஒரு உண்டியல்ல வச்சு பூனிங்கிற அந்த அம்மா ஒரு அடி அடிச்சேன் விளையாட்டுக்கா. ஆனா அவ வச்சா பாரு எனக்கு வினை, காட்டுக்கு அனுப்பி விட்டான் என் தம்பியோடையும் மனைவியோடையும். அது போல சிறியர் என்று நிகழ்ந்து செய்வன செய்யல், செய்யக்கூடாததை செய்யாதே, அதற்கு நானே எடுத்துக்காட்டு என்று அவர் சொல்லுகிறார். பிறகு மங்கையர் பொருட்டால் எய்தும் மாந்தருக்கு மரணம், இது உலக நியதி. உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு முக்காவாசி காரணம் என்னவென்று சொன்னால் பெண்கள் தான் காரணம். இதற்கு நானே அதற்கு எடுத்துக்காட்டு நீனே கண் முன்னால் பார்க்கிறாய். இன்றைக்கு வாலி இறக்கிறான் என்று சொன்னால் அதற்கு ஒரு பெண் தான் காரணம். அவன் தன் தம்பியினுடைய மனைவியை அவன் கறந்து கொண்டான், அதனால் அவன் இறந்தான். பிறகு எங்களுக்கு அல்லலும் பழியும் சேர்ந்தது, துன்பமும் பழியும் எங்களுக்கு சேர்ந்தது. அதற்கு என்ன காரணம்? பெண். தசரதனுடைய துன்பத்துக்கு காரணம் என்ன? கைகேயி என்கிற ஒரு பெண் அவளுக்கு கொடுத்த ஒரு வாக்கு.
நான் இன்றைக்கு கவலைப்பட்டு நிற்கிறேன். எதற்கு காரணம்? என்னுடைய துணைவி அவளை கூட்டிக் கொண்டு வந்ததுனால அவளை களவு கொடுத்து விட்டு நான் இன்றைக்கு அல்லலும் துயரும் பட்டுக் கொண்டு நிற்கிறேன். எங்களை எல்லாம் பார்த்ததுனால நீ உணர்ந்து கொள், மங்கையர் பொருட்டால் வரும் மாந்தருக்கு மரணம் என்பதை நீ உணர்ந்து கொள், அந்த அறிவுரையை நீ பெற்றுக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் நாயகன் அல்லன் நம்மை நனி பயந்து எடுத்து நிற்கும் தாய் என பேணி தாங்குதி தாங்குவாரை. யாரையெல்லாம் நீ தாங்க வேண்டுமோ, யாரையெல்லாம் நீ காப்பாற்ற வேண்டுமோ, உற்றார் சுற்றம் உறவினர்கள் நண்பர்கள் மக்கள் நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் இவன் நாயகன் அல்ல, நமக்கு தலைவன் மட்டுமல்ல, நம்மை காக்கும் தாய் என்று அவர்கள் கருதுகிற மாதிரி ஒரு அன்னையை போல் நீ அவர்களை காக்க வேண்டும் என்று ராமர் அற்புதமான அறிவுரைகளை இவையெல்லாம் ராமர் ஆட்சி நடத்துகிற பொழுது இவையெல்லாம் அவர் செய்திருப்பார் என்பது போல அற்புதமான அறிவுரைகளை அங்கே ராமர் அவர்களுக்கு சொல்லுகிறார். சொன்னதற்கு பிறகு அங்கே அற்புதமான அந்த என்ன சொல்றது, அந்த முடிசூட்டு விழா நிறைவு பெறுகிறது. பிறகு நீ போய் உன்னுடைய ஆண்டிலே 2 ஆண்டு நீ 2 ஆண்டு அங்கே இருந்து கிட்கிந்தையில இருந்து விட்டு வா, பிறகு நாம் தேடுவோம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அவர் உடனே சுக்ரீவன் ராமனை அழைக்கிறார். இல்ல நான் காட்டில் இருக்க கடவன், நான் காட்டில தான் இருக்க வேண்டும். அப்பதான் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆனா இல்லறம் துறந்து இல்லாதோர் இயற்கை இழந்தும் போரின் வில்லறம் துறந்தும் வாழ்வேற்கு என்று ஒப்புக்கொள்கிறார். ஒரு ஒப்புதல் மார்க்கம் கொடுக்கிறார். நான் இல்லறத்தையும் இழந்தேன், வில்லறத்தையும் இழந்தேன். இப்ப வாலிய கொண்டதுனால அந்த வில்லினுடைய அறத்தையும் நான் இழந்தேன். இந்த பழி போவதற்கு நான் என்ன செய்யணும்? தவம் செய்ய வேண்டும். ஆகவே நான் 2 ஆண்டு தவம் செய்யறேன், நீ போய் இருந்துட்டு சரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துரு என்று சொல்லி ஒரு தன் அன்பு மீதுர தன்னுடைய தம்பியை போல் ஏற்றுக்கொண்ட சுக்ரீவனிடம் அவனுடைய அரசை ஒப்படைத்து விட்டு ராமன் அனுப்பிவிடுகிறார். இது அரசியல் படலம் என்று நாம் பார்த்தோம். சுக்ரீவன் அவனை அழைக்கிறான். இல்லை என்று சொன்னவுடன் இவர் ராமனும் லட்சுமணனும் தவச்சாலையில் தங்கியிருக்கிறார்கள். அடுத்து கார்கால படலம். இது ஒரு சிறிய படலம். இந்த படலத்திலே கம்பர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அப்பொழுது வருகிற அந்த கார்காலம், வேலிற் காலம், ஊதிர் காலம், இதை குறித்தெல்லாம் பாடல்களை பாடுகிறார். இந்த காலங்கள் வருகிற பொழுது அந்த மாற்றங்கள் எல்லாம் ராமனுக்கு பெரிய துன்பத்தை தருகின்றன. ஏனென்றால் இவன் தன் மனைவியை இழந்து நிற்கிற தருணத்தில் இந்த பருவநிலை மாற்றங்கள் அவனுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தருகின்றன. அந்த காலங்களுடைய அழகையும் அந்த இயற்கையினுடைய அழகையும் தோற்றங்களையும் ராமனுடைய துயரையும் இந்த படலத்திலே கம்பர் பாடுகிறார் என்று நாம் சொல்லலாம். பாடலம் வறுமை கூற, பகலவன் பசுமை கூற, கோடல்கள் பெருமை கூற, குவளையம் சிறுமை கூற, ஆடின மயில்கள் பேசாத அடங்கின குயில்கள் அன்பர் என்று அந்த 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 காலத்தினுடைய சிறப்பை அங்கே கம்பர் பாடுவதாக பார்க்கிறோம். மான்கள், பறவைகள், குயில்கள் அத்தனையும் அவர் பாடுகிறார். பிறகு நாம் கிட்கிந்தை படல், அதுல ஒரு பெரிய விஷயங்கள் ஒண்ணும் இல்லை. அதை பார்த்த உடனே ராமனுடைய துயரம் என்பது எண்ணெய் இட்ட தீயாக கொழுந்து விட்டு எரிகிறது என்று நாம் பார்க்கிறோம். பிறகு கிட்கிந்தை படலத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல என்னன்னா, ராமன் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, ராமன் சொன்னதுக்கு காலம் கடந்து விட்டது. ஆனாலும் சுக்ரீவன் அங்கே வரவில்லை. கேட்கிறேன், கேக்குதா? சுக்ரீவன் வரவில்லை. உடனே ராமனுக்கு ராமன் என்னடான்னா நாளை எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, எப்ப போகலாம். ஆனா சுக்ரீவன் போய் அந்த ஊர்ல போய் நாளை மறந்துட்டான், காலண்டரை தொலைச்சிட்டான். சோ அவனுக்கு காலம் கடந்து விட்டது. உடனே ராமன் கோவப்பட்டு, அன்ன காலம் அகலும் அளவினில் முன்னை வீரன் இளவலை தன் தம்பி அழைத்து மொயம்பினோய் சொன்ன எல்லையின் ஊங்கினும் தூங்கிய மன்னன் வந்திலன் என் செய்தவாரோ. என்னப்பா அவன் சொன்ன எல்லை, சொன்ன காலக்கெடு முடிஞ்சு போச்சு, இன்னுமா வரலையே, என்ன செய்யலாம் என்று கேட்கிறான். அறம் மறந்தனன் அன்பு கிடக்க, அவன் மேல வச்ச அன்பு போனா போகுது, ஆனா அறம் ஒண்ணு இருக்குல்ல, சொன்ன சொல்லு காப்பாத்தணும்ல, வரலையே, என்னப்பா பண்ணலாம். நம்முடைய மரமும் மறந்தவன், நம்மளுடைய வீரத்தையும் அவன் மறந்து தூங்கிட்டு இருக்கான். என்ன பண்றான்? இல்ல அவன் நம்மளுடைய துன்பம் தீர்ந்தது, இப்படியே இருந்துருவோம் நினைக்கிறானா என்னன்னு தெரியல, போயிட்டு அவனை என்னன்னு கேட்டுட்டு வா என்று சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல். நான் சின்ன பிள்ளையில நான் நிறைய சொல்லியிருக்கேன். எங்க தாத்தா மடியில அவருடைய மடியில போட்டுக்கொண்டு ராமாயணம் சொல்லுகிற பொழுது இந்த சமயத்துல ஒரு பாடல் சொல்லுவார். என்னன்னா, வாலியை கொன்றவில் என்னிடம் இன்னிடம் இருக்கிறது என்று போய் அவரிடம் சொல்லு என்று பாடுவார். அது பாட்டாவே பாடுவார், நான் மறந்துட்டேன். வாலியை கொன்ன வில்லுல இன்னும் பாதி என்னிடம் இருக்கு என்று நீ போய் சொல்லு என்று லட்சுமணனிடம் சொல்லுவதாக அந்த பாடல் சொல்லுவார். அதே சொல்லுகிறார் இப்போ கம்பர். என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், நல்லா கவனிங்க இந்த பாட்டை. நஞ்சம் அன்னவரை நலிந்தால் அது வஞ்சம் அன்று. அதாவது ஒருத்தன் தவறானவன் என்று தெரிந்து விட்டால் அவனை நலிந்தால் அது வஞ்சம் அன்று. ஒரு தவறானவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை அவனை கண்டிப்பது தப்பு இல்லை. ஒரு நல்ல வீட்டுல நல்ல நாய் வளர்க்குறான், பால் தேன் எல்லாம் கொடுத்து வளர்க்குறோம், அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு,
நம்மளை கடிக்குது, பக்கத்து வீட்டுக்காரனை கடிக்குது, தெருவில் இருக்க எல்லாரும் கடிக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க அந்த நாயை? இல்ல நம்ம வளர்த்ததாச்சேன்னு விடுவீங்களா? இல்ல அதை நீங்க தண்டிப்பீங்க இல்லையா? நஞ்சம் அன்னவரை நலிந்தால் அது வஞ்சம் என்று. மனு வழக்கு, இது மனு நீதி. ஆதலால் அஞ்சில் அம்பதில் ஒன்று அறியாதவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாய் என்று சொல்கிறார். அற்புதமான பாட்டு. நஞ்சம் அன்னவரை நலிந்தால் அது வஞ்சமில்லை, மனு வழக்கு. ஆதலால் அஞ்சில் அம்பதில் ஒன்று அறியாதவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாய். அந்த அஞ்சிலையும் 50லையும் அறியாத அந்த சுக்ரீவன் அவன் நெஞ்சில போய் நிக்கிற மாதிரி நல்ல செய்தியை சொல்லிவிட்டு நினைவுபடுத்திட்டு வா என்று சொல்லுகிறார். 4 வரி. இந்த 4 வரியில ஒரே ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிறேன். கம்பருடைய திறமைக்கு ஒரு புத்தகச்ச எடுத்துப்பாட்டு இந்த பாட்டு. அஞ்சில் 50ல் ஒன்று அறியாதவன். வாங்க வாங்க எடுத்து. அஞ்சில் 50ல் ஒன்று அறியாதவன் என்று சொன்னால் இதற்கு 5 விளக்கங்கள். 5 விளக்கங்கள் சொல்கிறார். அஞ்சில் 50ல் ஒன்று அறியாதவன் யாரு? சுக்ரீவன். அவன் 5 வயசுலயே அவனுக்கு தெரியல. 5ல் வளையாது 50ல் வளையுமா என்ற பழமொழி இருக்கு பத்தியா? 5 வயசுலயே அவனுக்கு தெரிஞ்சவனாக இல்ல. ஏன்னா குரங்கு அவன். 50லயும் அவனுக்கு ஒண்ணும் தெரிஞ்சவன் மாதிரி இல்ல. அப்படி ஒண்ணு நல்லது கெட்டது தெரியாதவனாக இருக்கிறான். அஞ்சில் 50ல் ஒன்று அறியாதவன் அவன் நெஞ்சில் நின்று உலாவ நிறுத்து என்பது ஒரு செய்தி. 2வது, 5 அது பிரிங்க. அந்த அஞ்சில்ங்கிறத 5 கூட்டல் இல் அப்படின்னு பிரிங்க. அம்பு கூட்டல் இது கூட்டல் 1 இப்படி பிரிச்சீங்கன்னா 5 இல் அம்பு அப்படின்னா 5ன்னா அச்சம். அச்சம் இல்லாத அம்பு. எந்த அச்சமும் இல்லாத என்னுடைய அம்பு. அந்த அம்புகளில் ஒன்றையும் அவன் அறியாதவன். ஏன்னா அந்த அம்புல யாரு அறிஞ்சவன்? அவங்க அண்ணன் தான் அறிஞ்சிருக்கான். அவங்க அண்ணனுக்கு தான் தெரியும் அந்த அம்பினுடைய வலிமை. இவன் அதை அறியாதவன். ஆகவே அச்சமில்லாத அச்சமில்லாத அம்பில் ஒன்றை கூட அறியாதவன் அவன். அவன்கிட்ட போய் அவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவான் என்று இது ஒரு அர்த்தம். 3வது அர்த்தம், 5 சிலம்பதில் ஒன்று அறியாதவன். அஞ்சிலம்பு, சிலம்பதில்னா சிலம்புனா மலை. அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சிலம்பு அப்படின்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய சுக்ரீவன் ஒன்று அறியாதவன். அவனுக்கு நல்லது எதுவும் தெரியல. அவன் ஒண்ணுமே அறியாதவன், முட்டாளா இருக்கிறான். அவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாய். அவன் அருகிலே சென்று அவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாய். இது 3வது அர்த்தம். 4வது, அஞ்சில் 50ல் ஒன்று அறியாதவன். 5 50 1 அப்படின்னா 5 கூட்டல் 50 கூட்டல் 1ன்னா 5 55 1 56. 56 அறியாதவன். 56 அறியாதவன். 56வது வருடம். அந்த வருடத்துக்கு பேர் என்னன்னா தமிழ் முறைப்படி துந்துபி வருடம். அந்த துந்துபி வருடம் என்பது யாரை நினைவுபடுத்துகிறது சொன்னால், நம்ம பார்த்தோம் இல்லையா, மராமரப்படலத்துக்கு அடுத்து துந்துபினுடைய எலும்பு கூட்ட லக்ஷ்மணன் கால் விரல்ல தூக்கி எறிவான். அப்படிப்பட்ட பலமுடையவர்கள் நம்ம. அந்த துந்துபினுடைய எலும்பு கூட்டை தூக்கி வீசுகிற அளவிற்கு பலமுடைந்த நம்மை பற்றி அறியாதவன் யார்? அந்த சுக்ரீவன். அவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவாய் என்று 4வது பொருள். 5 அஞ்சிலம்பு, அஞ்சிலம் பதில் ஒன்று அறியாதவன். அஞ்சிலம்பதில், 5ல் 50ல் அதை 5 கூட்டல் பதில் அறியாதவன் என்று பிரிக்க வேண்டும். அப்படின்னா அவன் பதில் நம்மகிட்ட சொல்றதுக்கு பதிலும் அவனிடம் இல்லை, அஞ்சும் இல்லை. அச்சமும் இல்லை. அவனிடம் அச்சமும் இல்லை, நம்மகிட்ட கூட்டுறதுக்கு பதிலும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சுக்ரீவன் அவன் நெஞ்சில் நின்று நிலாவ நீ சென்று நிறுத்துவாய் என்று அந்த ஒரு வரிக்கு 5 பொருத்தமான பொருள்களை நாம் உணர்கிற வழி கம்பர் அங்கே காட்டுகிறார் என்பது கம்பருடைய அந்த மிகப்பெரிய திறமைக்கு எடுத்துக்காட்டாக நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படி சொல்லி அவரை அனுப்புகிறார். அனுப்புறதுக்கு உடனே அவர் என்ன கிளம்புறாரு? நம்ம லக்ஷ்மணன் கிளம்பி வருகிறான். அவன் வர்ற வேகம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு அற்புதமான உவமை சொல்கிறார். ஒரு யானை இருக்கு. அந்த யானை தன்னுடைய குட்டியை இழந்து விட்டால் அந்த குட்டியை தேடி எவ்வளவு வேகமாக போகுமோ, எவ்வளவு ஆக்ரோஷமா எவ்வளவு வேகமா போகுமோ அது போல வந்தானோ. ஒரு யானை குட்டியை போல லக்ஷ்மணன் வந்தான் என்று கம்பர் எழுதுகிறார். இங்க எழுதுகிறார். அங்கதனை பாக்குறாரு. முதல்ல பார்த்து தன்னுடைய வருகையை தெரிவிக்கிறார். உடனே லக்ஷ்மணனுடைய கோவத்தை பார்த்தோன்னா அங்கதன் அலறி அடிச்சு ஓடிக்கொண்டு போய் நேரா சுக்ரீவனுக்கு போறான். சுக்ரீவனுக்கு போனா அவன் தன் நிலை மறந்து கிடக்கிறான். தித்தியான் என்ற செங்கிடை வாய்ச்சியர் முத்த வாழ்நகை முள் எயிற்று ஊறு தேன்
பித்தும் மாலும் பிறவும் பெருக்களால் மத்த வாரணம் என்ன மயங்கினான் நிகழ்கிறார். அதாவது இப்ப பெண் பித்துன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பெண் இன்பத்தில் திளைத்து அந்த பித்து தலைக்கிற எல்லாத்தையும் மறந்து அங்கே சுக்ரீவன் கிடக்குறான். அவன்கிட்ட போய் சொல்றான். கேட்ட உடனே அப்படியா அப்படி சொல்லி தூங்கி விடுகிறான் சுக்ரீவன். அடுத்து அக்னேதனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேராக அனுமனிடம் செல்கிறான். அனுமன் உணர்ந்து கொள்கிறான், ஆகா ஒரு பிரச்சனை என்று சொன்னோம்னா அனுமன் அறிவாளி இல்லையா, அவன் என்ன பண்றான், அங்கதனையும் அழைத்துக் கொண்டு நேராக தாரையிடம் செல்கிறான். தாரையிடம் சொன்ன உடனே தாரை தான் பெரிய பெரிய புத்திசாலி, அது வாலிக்கு மந்திரியை போல் இருந்தவள். அவள் உணர்ந்து கொள்கிறார், ஆகா அவன் நேரம் கடந்திருக்கு, அதனாலதான் கோபமா வந்திருக்கான் என்று சொல்லி, தேவி நீங்க தேவரின் சீரியொன் ஆவி நீங்க போய் ஆயிர்வான், அது பாவியாது பருகுதீர் போலும் காவி நாள் மலர் கண்ணியர் காதல் நீர் என்று கடிந்து கொள்கிறார். அவன் தன்னுடைய தேவியை பிரிந்து ஆவியை பிரிந்தவன் போல அங்கே அல்லலுக்கு கிடக்கிறான் ராமன். அது புரியாம நீங்க மது குடித்து கொண்டு கண்ணியரோடு காதல் புரிந்து கொண்டிருக்கிறீங்க போல இருக்கு என்று கடிந்து கொள்கிறார். பிறகு என்ன செய்வது என்று அவர்கள் ஆலோசிக்கிறார்கள். பிறகு அனுமன் சொல்லுகிறான், நீங்க போய் முன்னாடி நின்று அவரை லட்சுமணனிடம் ஆறுதல் சொல்லுங்க என்று சொல்கிறார். உடனே தாரை தன்னுடைய தோழிகளை அழைத்துக் கொண்டு வருகிறான். அந்த பெண்களை பார்த்தவுடன் கோபமாக வந்த லட்சுமணன் தலை குனிந்து கொள்கிறான். பெண்களை பார்த்தவுடன் நாணி தலை குனிந்து கொள்கிறான். பிறகு நடுவுல தங்க தாரகை தாரகை போல் தாரை வருகிறாள். அவளை பார்த்த உடனே அவனுக்கு லட்சுமணனுக்கு தன்னுடைய அன்னையினுடைய நினைவு வந்து விடுகிறது. அந்த தாரை எப்படி இருக்கிறாள் என்று சொன்னால், தாரை எப்படி மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து, அவளுடைய தாலியை நீங்கி விட்டது. மணி அணி துறந்து தன்னுடைய அழகுள்ள அணிமணிகளை அவள் துறந்து விடுகிறாள். வாச கொங்கலர் கோதை மாற்றி குங்குமம் சாந்தம் கொட்டா பொங்குவ முளைகள் பூக கழுத்தோடு மறைய போட்ட நங்கையை கண்ட வண்டல். தன்னுடைய மார்பை துணியால சுத்தி கொண்டு கழுத்தை சுத்தி துணியை போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண பெண்ணை போல மங்கள அணியை நீக்கி, மங்கள அணி தன்னுடைய தாலியை கழற்றி விட்டு மற்ற அணிகளும் இல்லாமல் ஒரு ஒரு பழம் போல அவள் வருகிறாள். அவளை பார்த்த உடனே லட்சுமணனுக்கு தன் தாயை, தன்னுடைய தந்தை சசரனை இழந்த தாய் சுமத்தை ஏற்படுத்தான். அவளை பாக்குற மாதிரி அவனுக்கு இருக்கு. நங்கையை கண்ட வள்ளல் நயனங்கள் பணிப்ப நைந்தான். கண்ணுல இருந்து கண்ணி கொட்டுது, ஆகா இவளுக்கு இருப்பதற்கு நம்ம தானே காரணம் என்று சொல்லி அவன் தன் கண்களில் இருந்து நீர் வடிய அங்கே நிற்கிறான். இதுதான் அனுமனுடைய புத்தி கூர்மை. ஏன்னா வாலியை கொள்வதற்கு ராமன் தயாராகிவிட்டான், ஆனால் லக்ஷ்மண் மனதளவில் தயாராகவில்லை. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு குரங்கோடு சண்டை போடுறதுக்கு கொண்டு விட்டானே நம்மளை என்று அவன் நினைப்பதையும் நாம் பார்த்தோம். அப்படி அந்த மனக்குறையோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் தாரையை பார்த்தவுடன் இவனுடைய நிலைக்கு நாம் தானே காரணம் என்று சொல்லி அவன் நயனங்கள் பணிக்க அங்கே நிற்கிறான். உடனே தாரைக்கு இலக்குமா எல்லாத்தையும் சொல்றான், அந்த பிரச்சனை எல்லாம் சொல்றான். சொன்ன உடனே தாரை நாங்க உடனே ஏற்பாடு பண்றோம் என்று சொல்லிவிட்டு, அப்ப தாரை அவன் சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் தூங்கல, எல்லா திசைக்கும் பல கோடி குரங்குகளை அனுப்பியிருக்கார், தூதுவர்களை தேடுறதுக்கு அனுப்பியிருக்காரு என்று சொல்லுகிறார். பிறகு சொன்னதற்கு பிறகு 1000 கோடி தூதர் அரிக்கன மழைக்கு ஆணை போயினர். 1000 கோடி தூதர்கள் பெண்மைகளை தேடி எல்லா திசையிலும் போயிருக்கிறார்கள், ஆகவே நீங்கள் கவலை வேண்டாம், அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி சுக்ரீவனை போய் எழுப்புகிறார்கள். இப்பதான் சுக்ரீவன் போய் எழுப்புகிற பொழுது சுக்ரீவன் சொல்றான், என்னையே முதல்ல நீ என்கிட்ட சொல்லல, லக்ஷ்மண் வந்துட்டான்னு கேட்கிறான். மறுபடியும் என்னிடம் ஏன் உண்மையை சொல்லவில்லை என்று கேட்கிறான். பிறகு அங்கதான் சொல்லுகிறான், ஐயா அவன்கிட்ட தான் சொன்னேன், உனக்கு என்னென்ன புரியல என்று சொல்லுகிறார்கள். பிறகு அதனை அடித்துக் கொண்டு எல்லோரும் போகிறார்கள். அப்பொழுது சுக்ரீவன் சொல்லுகிறான், ஆகா உண்மையில வருத்தப்படுறான் சுக்ரீவன், ஆகா நான் தவறு பண்ணி விட்டேன், நான் போய் அவர் காலில் விழுறேன் என்று சொல்லுகிறான். பிறகு அனுமனை இங்கே இரு, தேடி போன தூதர்கள்லாம் வரட்டும், வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய வானரங்களையும் சேர்த்து கொண்டு ஒரு படையாக சேர, நான் போய் ராமனை பார்க்கிறேன் என்று சொல்லி ராமனை போய் பார்க்கிறான். ராமனை பார்க்கிற பொழுது ராமன் அவனை அவ்வளவு கோபம் இருந்தாலும் அன்போடு அழைத்து, எப்படி இருக்கா, நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அரசாட்சி எப்படி பண்ணுகிறார் என்ற அன்போடு கேட்கிறார். பிறகு லக்ஷ்மணன் சுக்ரீவன் அவனிடம் மன்னிப்பு கோருகிறான், நான் தெரியாம பண்ணிட்டேன் சொல்கிறான். பிறகு ராமன் அவரை மன்னித்து விடுகிறார். பிறகு சொல்லுகிறான் சுக்ரீவன், இந்த மாதிரி இந்த படைகள் எல்லாம் ஒன்னா வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து தேடுவோம் என்று சொல்லுகிற பொழுது, உடனே எங்கே அனுமன் என்று கேட்கிறார் ராமன். உடனே ராமன் சுக்ரீவன் சொல்லுகிறான், அனுமனை இங்க நிப்பாட்டி வச்சிருக்கேன், இந்த படைகள் எல்லாம் தூதுவர்கள்லாம் தேடி போனவங்க எல்லாம் வரணும், எல்லா படைகளையும் சேர்த்து கொண்டு நீங்க வருவான், வந்தவுடன் நம்ம போய் எல்லா பக்கமும் தேடுவோம் என்று சொல்லுவோம். அப்போ ராமன் சொல்கிறார், அப்படின்னா நீங்க இருக்க வேண்டாம், நீ போயிட்டு அவனோட சேர்த்து வா, எல்லாரும் அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அவர்களை அனுப்பி விடுகிறார். இதோடு இந்த கிட்டிண்டா படலம் என்பது முடிகிறது. இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த ஒரு பாட்டு அஞ்சிலம்பு அதில் ஒன்று அறியாதவன் நெஞ்சில் நின்று நிலாவ நிறுத்துவா என்பதுல இந்த ஒரு வரியில் 5 பொருள்கள் படும்படி அற்புதமாக அந்த கம்பர் பாடிய அந்த திறம் என்பது போற்றுவதற்குரியது. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்பது போல சுக்ரீவன்
அவ்வளவு நேரமாகி வந்தாலும் அந்த கோபத்தோடு இருந்த ராமன் அவனை பார்த்த உடனே உருகி அவன் அன்போடு அரவணைத்துக் கொள்வது என்பது, அவனை பார்க்கிற பொழுது பரதன் வருவது போல பார்த்தார் என்று சொல்கிறார் கம்பர். சுக்ரீவன் வருகிற பொழுது அந்த அன்போடு பதப்பதைப்போடு தப்பண்டமே என்று வருகிறதை பார்த்து பரதன் எப்படி வந்தானோ அப்படி பார்த்தார் என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் நிறைய செய்திகள் இந்த காண்டத்திலே படலத்திலே இருக்கின்றன. அவற்றெல்லாம் நிறைய பார்த்தால் நமக்கு நேரமாகிறது என்பதனால் 8:30 ஆகிவிட்டதாகவே இந்த படலங்கோடு நாம் நிறுத்துவோம். அடுத்த கூட்டத்தில் அடுத்த படலங்களை பார்ப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இவரு நம்ம புதிய செல்வரசன் ஐயா நன்றி உரை சொல்லுவாரு, அதோட முடிச்சுப்போம். நன்றி. மிக அருமையான ஒரு சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்தோம். 137வது தும்பி நிகழ்ச்சியில் 23வது நிகழ்ச்சியாக இது கம்பனின் கம்பராமாயணம் தொடர் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 3 படலங்களை பற்றி ஐயா ஞானவடிவேல் அவர்கள் கூறினார்கள். இந்த 3 படலங்களிலும் கதை என்பது சிறிது, ஆனால் கவிதை என்பது பெரிது. அந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியே படித்து பார்த்து ரசிக்க வேண்டும். கம்பனுடைய கற்பனைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதை அதனை படித்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும். கற்பனைக்காக, கம்பனின் ரசனைக்காக அந்த கவிதைகளை படிக்கலாம். கதை என்பதை ஐயா அவர்கள் கூறிவிட்டார்கள். அந்த கதையை நமக்கு ஒரு வழிகோலியாக வைத்துக்கொண்டு நாம் கவிதைகளை படித்தால் சற்று புரிந்து கொள்ள முடியும் என்பதை கூறி, மிக சிறப்பான சொற்பொழிவாற்றிய கம்பராமாயண கதையை மிக சுருக்கமாக எடுத்து கூறிய ஐயா அவர்களுக்கு தும்பி இலக்கிய அமைப்பின் சார்பாக நன்றியினை கூறி, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து பாடல் பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். மிக அழகான ஒரு சிற்றுரையை வழங்கி, ஒரு கவிதையும் வழங்கி, என்னை பற்றி நான் கவிதைக்காக பெற்ற பட்டத்திற்காக ஐயா கூமாப்பா கவிழன் அவர்கள் பாராட்டினார்கள். அந்த பாராட்டுரையில் நான் சற்று நனைந்து விட்டேன். ஜலதோஷம் கூட பிடித்து விட்டது, மூக்கை அழைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன். ஐயாவுடைய வாழ்த்துக்கும் தும்பி இலக்கிய அமைப்பில் என்னை பற்றி வாழ்த்துவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எப்பொழுதும் போல் ஐயா காபூச்சி அவர்கள் மிக சிறப்பான கவிக்களஞ்சியம் வழங்கி சினிமா பாடல்களோடு இன்றைக்கு தன்னுடைய நிகழ்ச்சியை இணைத்து கூறினார்கள் என்று சொல்வதில் நாம் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்தில் இன்றைய நிகழ்ச்சிகளை கூறுவதற்காக சங்க பாடல்களை உதாரணமாக காட்டுவார்கள். இன்றைக்கு சற்று மாறுபட்டு சங்க பாடலை விளங்க வைப்பதற்காக தற்கால சினிமா பாடல்களையும் இணைத்து கொண்டு அவற்றையும் நாம் சொற்பொழிவில் சேர்த்துக் கொள்கிறோம் என்பது இன்றைய காலத்தில் எழுதப்படுகின்ற சினிமா பாடல்களும் சரி, சினிமாவில் இருக்கின்ற கருத்துக்களும் சரி, நமக்கு வாழ்க்கையோடு அது வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டிய ஐயா காவுச்சி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்படுகின்றோம். ஏனென்றால் சங்க இலக்கியத்தை நாம் படிப்பதில் சற்று பின்தங்கி இருக்கின்ற காரணத்தினால் சங்கத்தமிழில் இருக்கின்ற நல்ல நல்ல கவிதைகளையும் அதன் பொருட்களையும் நம்மோடு ஐயா சினிமா பாடலோடு ஒப்பிட்டு கூறுவது மிக அருமையாக இருக்கின்றது, எளிதாக இருக்கிறது புரிந்து கொள்வதற்கு என்று கூறி, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வரவேற்புரை வழங்கிய ஐயா தேசாபிமானன் அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அடுத்ததாக ரங்கசாமி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றியினை கூற வேண்டும். சித்தர் ஆர்சி குமரன் அவர்கள் மிக அருமையான ஒரு உரையை வழங்கினார்கள். ஆன்மீகம்தான் என்றாலும் அவர் எடுத்து கூறிய விதம், அவர் பாடிய பாடல்களை அவர் படித்த விதம் அனைத்து மிகவும் சிறப்பாக இருந்து காதுக்கு இனிமையாக இருந்தது என்பதைத்தான் சொல்ல வேண்டும். தனக்குத்தானே குருவாக இருந்து தன்னைத்தானே உயர்த்து கொண்ட ஆர்சி குமரன் அவர்களுக்கு தும்பி இலக்கிய வட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியினை நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஆர்சி குமரன் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு சிறப்பான சொற்பொழிவை ஆற்றுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு தும்பி இலக்கிய வட்டம் இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தால் அழைத்து வரவும் என்று கூறி, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைத்து அன்பர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றி கூறி, இதுவரை சாமி மல்லிகா அவர்கள் கூட இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியினை கூற கடமைப்பட்டு இருக்கின்றேன். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகின்றது. இனி ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் சந்திப்போம்.